Right. So very good morning, everybody. We'll try to discuss comparative constitutions. Since we discussed about almost like 6 constitutions already, we try to discuss 2 more constitutions, German and Sri Lankan constitution with respect to 13th Amendment. Am I audible to online aspirants? ஓகே ஸோ கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ஸ் அது வந்து நீங்கள் பெருசாக புரிஞ்சு படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் லாஜிக் இல்லை. கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பெட்டராக மக்கடிக்கிறது தான் நல்லது. ஆமாம், ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் இது இருக்குது, இந்த கான்ஸ்டியூஷன் இது இருக்குது அப்படின்னு மக்கடிச்சுக்கோங்க. மக்கடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்ம அங்கே தான் இருக்கோம், நம்ம அதில் தான் வாழ்கிறோம். ஸோ யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ராதர் தென் அண்டர்ஸ்டாண்டிங் அதர் கான்ஸ்டியூஷன்ஸ். அதர் கான்ஸ்டியூஷன்ஸ் நம்ம மக்கடிக்கிறது தான் பெட்டர். ஆமாம், ஓகே ஃபைன். நானும் ஃபர்ஸ்ட் 2013 இந்த சிலபஸ்க்காக படிக்க மக்கு தான் அடித்தேன். ஆனால் எனக்கு 2013, 14, 15, 16 வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ரொம்ப பெரிய ஏரியாஸ், நிறைய படிக்கிற மாதிரி இருக்க ஏரியாஸ். அதனால அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் கூட அவங்க கேட்டதே இல்லை. பட் சப்சிக்வெண்டா தே ஸ்டார்டட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர். தேர் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின். அது ரொம்ப மினிமமா நம்ம பார்த்துருக்கோம்ல பேசிக் கான்ஸ்டியூஷன்ஸ். அதுல இருந்து யூகே கேட்டிருக்காங்க, யூஎஸ் கேட்டிருக்காங்க, ஸ்விஸ் ஒரு தடவை கேட்டாங்கன்னு, பிரான்ஸ் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, இந்தியன் செக்யூலரிசமுக்கும் பிரெஞ்சு செக்யூலரிசமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸ் தான் கேட்டிருக்காங்களே ஒழிஞ்சு அதர் தென் தட் அவங்க பெருசா கேட்டதில்ல. இருந்தாலும் இட் இஸ் அ டைம் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் மோர் கான்ஸ்டியூஷன்ஸ். நான் இப்போ 13th அமெண்ட்மெண்ட் டு தி ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். அது உங்களுக்கு நடத்திட்டாங்களா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல? எஸ்னா நான் விட்டுறேன். ஓகே, இப்ப நடத்திட்டாங்களா இல்லையான்னு கேட்டா கூட நம்ம ஆளுங்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டா வேற விஷயம். சரி, ஓகே, நான் பேசிக்கா நடத்திடுறேன். ஓகே ஃபைன். சும்மா ஒரு ஒரு 100 வேர்ட்ஸ், ஒரு 150 வேர்ட்ஸ் மட்டும் நான் பேசிக்கா கொடுத்துட்றேன். அதுக்கு மேல தேவைப்படுது. குட் மார்னிங் சார், நான் பொதுவன் கிளியர் கேண்டிடேட் டில் டிசம்பர் ஃபோக்கஸ் ஒன்லி ஆப்ஷனல் சோஷியாலஜி 6 கேவ்ஸ். என்ன அவங்க கொஸ்டின் கொடுத்தாங்கன்னு தெரியல. கீர்த்தி, why you are not writing? You belongs to sociology option here. ஒருவேளை if you அப்ப இங்க இருக்க இயர் லாங் டெஸ்ட் சீரியஸ் எழுதலாம்ல? You are writing here year long test series. If you want unmute, I'll unmute. Can unmute. நீங்க பேசுறதுனா பேசுங்க. நீங்க மிச்ச எல்லா டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணீங்களா? மிச்ச எல்லா டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணியிருந்தா ஒருவேளை லாஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணல. ஓகே, ரிமைனிங் 4 டெஸ்ட், லாஸ்ட் டெஸ்ட் 6, ரிமைனிங் 5 டெஸ்ட். இப்போனா என்ன மீட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குனீங்களா? அப்ப எதுவுமே பண்ணாம நான் முதல்ல 6 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா 3 தான் எழுத முடியும். அப்ப இங்கேயும் அப்படித்தான் எழுதியிருப்பீங்க. ஓகே ஃபைன், ரைட். ஸோ மீட் மீ, ஸ்பீக் வித் மீ. என்ன ஃபீட்பேக்கு, என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு கேட்டால் தான் நம்ம எதனாவது பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பேசாம எழுதி போடுறீங்க, கரெக்ஷன் வாங்குறீங்க, வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. யூ நீட் டு மீட் இன் பர்சன், சம்படி யூஸ் யுவர் ஃபேக்கல்டி. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரம் தென் ஒன்லி யூ கேன் ஒர்க் ஆன் இட். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? அண்ட் நீங்கள் நான் முதல்ல கொடுத்த அந்த 6 கொஸ்டின் எடுத்துருவாங்க, நான் பார்க்குறேன். ஓகே ஃபைன். அதை உங்கள் நோட்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்க நோட்ஸ்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க தான் படிக்கணும் அதை. ஓகே ஃபைன். ஒருவேளை இல்லைன்னா ஏன் இல்லை, அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றது we need to check. ஓகே ஃபைன். anyhow we'll try to discuss about 13th amendment of constitution of Sri Lanka little bit. ஓகே ஃபைன். because again Indian constitution பக்கத்து நாடு எப்பயுமே ப்ராப்ளமா இருக்க ஒரு நாடுன்னா நமக்கு யார் தான்? ஸ்ரீலங்கா தான். ஓகே ஃபைன். ஓகே, சாரி, நான் மியூட் பண்ணிடுறேன். நான் வந்து கிளாஸ்ல எடுத்தாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க உங்க கிளாஸ். ஓகே வீணா, வெரி குட், ஃபைன். நான் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் வீணா. இப்படிதான் பண்றீங்க ஆன்லைன் ஆஸ்பிரன்ஸ் இல்ல? அப்புறம் வேகமா சொல்லிட்டேங்கிறது, அப்புறம் திருப்பி சொல்லுங்கன்றது என்னப்பா? சரி. ஸோ எழுதிக்கோங்க. 13th amendment to Constitution of Sri Lanka. 13th amendment to Constitution of Sri Lanka. 13th amendment to Constitution of Sri Lanka. It is a significant
It is a significant and controversial. It is a significant and controversial constitutional change. It's a significant and controversial constitutional change. Constitutional change that was introduced in 1987. That was introduced in 1987. 1987. As it is the part of Indo-Sri Lanka Accord. Indo-Sri Lanka Accord signed between Indian Prime Minister and Sri Lankan President. Indian Prime Minister and Sri Lankan President. அப்ப இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யாருங்க? ராஜீவ் காந்தி. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஜெயவர்தனே. புரியுது என்ன சொல்றேன்? நேம்ஸ் தேவையில்லை, சும்மா சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ராஜீவ் காந்தி அண்ட் ஜெயவர்தனே, பேரே ராஜீவ் காந்தி ஜெயவர்தனே அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? ஐ hope you understand. This accord aimed to resolve ethnic conflict. This accord aimed to resolve ethnic conflict between Sinhalese majority government and Tamil minority group. Sinhalese majority government and Tamil minority group. Sinhalese majority government and Tamil minority group. புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. ஆமே, ஓகே ஃபைன். சோ ரெண்டு பேரும் சண்டை. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா நடத்துறேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ். எல்லா கட்சியும் என்ன ஆரம்பிப்பாங்க? இந்த விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? அண்ட் எப்பயும் இல்லாம நேஷனல் பார்ட்டி 2024 எலெக்ஷன்ஸ்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அதே பார்ட்டி 2026ல அதே பிரச்சனையை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேஷனல் பார்ட்டி எனக்கு கொடுத்தது நீங்க, நாங்க வாங்கி தரோம்னு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் மேபி ஃபர்தர் எஸ்கலேட் ஆகலாம். புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் யூபிஎஸ்ல கேள்வி கேட்டுருவாங்களா சொல்ல தெரியல. புரியுது என்ன சொன்ன? ஒருவேளை பிரச்சனை நேஷனல் லெவல்ல பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னா, ஒருவேளை ஹாட் டாபிக் ஆகுது அப்படின்னா, மேபி there is a chance of what? Asking questions about this 13th amendment. அது வந்துச்சா வரலையா? அஃப்கோர்ஸ் வந்துருச்சு. அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்ற பஞ்சாயத்துலாம் வரலாம். புரியுது என்ன சொல்றேன்? எழுதிக்கோங்க. This 13th amendment was established to promote. This 13th amendment was established to promote devolution of powers and political accommodation of Tamils. Devolution of powers and political accommodation of Tamils in Sri Lanka. The devolution of powers means that nine provincial councils shall be set up. Provincial councils இங்க என்ன மீனிங்? ஸ்டேட்ஸ். நம்ம ஊர் மாதிரி ஸ்டேட் அங்க செட் பண்ண சொல்றாங்க. So 9 provincial councils shall be set up with some powers, such as health, education, agriculture,
டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. ஹெல்த் என்னன்னு சொன்னேன், ஹெல்த், ஹவுசிங் என்னன்னு சொன்னேன், சாரி, ஹெல்த், எஜுகேஷன், ஹவுசிங், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. இதுக்கெல்லாம் யாருக்கு பவர் கொடுத்துட வேண்டியதா? ப்ரொவின்ஸ்க்கு பவர் கொடுத்துட வேண்டியதான். புரியுது? அப்ப சண்டை வராதுன்னு யார் நம்புனா? தமிழ் பீப்புள் வில் பி அகாமடேட்டட். நார்தன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால இருந்து என்ன வராது, சண்டை வராதுன்றத நம்பினது. அதான் அந்த 13th amendments. Moreover, to reduce centralization, and foster, foster local governance, local self-governance, and foster local self-governance. அப்ப நம்ம ஊர்ல local self-governance எப்போ வந்துருச்சு? 73rd and 74th வந்துருச்சு. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? பட் ஆனா எங்க கொண்டு வாங்க? யூனிட்டரி கவர்மெண்ட்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், அங்க என்ன அர்த்தம்? கொண்டு வாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன், ரைட்? ஆமே, ஓகே, ஃபைன். நான் பார்த்தோன்னே நீங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டா நீங்க பேசக்கூடாதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? நீங்க அப்ப இருந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா சில விஷயங்கள் சரியா நடக்காதுன்னு தோணுது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ரைட்? புரியுதா? அப்ப 2 பேத்துக்கும் யார சொல்றேன்னு தெரியுது இல்ல? ஓகேவாமா? ரைட்? தலையாட்டு என்ன சொல்லாத மாதிரியே நடிங்க. நீங்க நான் பார்க்கும் போது நீங்க பேசுற நிறுத்தினா நீங்க ஏதோ தேவையில்லாம பேசுறீங்கன்னு அர்த்தம். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஸோ தயவு செய்து கொஞ்சம் பிரிஞ்சு உட்காருங்க. நான் அன்னையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்டைன்மெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் சீனியர்ஸ் ஆயிட்டீங்க, அதனால சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். வேற எதுவும் இல்லை. ஓகே, ஃபைன். எனக்கு தாங்க முடியல, அதனால சொல்லிட்டேன். ஓகே, நீங்க பிரிஞ்சு உட்கார்றது ரொம்ப நல்லது சொல்லிட்டேன் உங்க லைஃப்க்கு. ரைட்? அப்ப என்ன பண்றாங்க? லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸை ப்ரமோட் பண்றாங்க. அப்ப நம்ம ஊர் யூனிட்டி கான்ஸ்டிடியூஷன், அவங்க ஊர் என்ன கான்ஸ்டிடியூஷன்? சாரி, நம்மளுது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன். அப்ப யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனை பிரேக் பண்ணி என்ன மாத்துங்க? ஃபெடரலா மாத்துங்க. அதுக்காக தான் இந்த 13th amendment கொண்டு வந்தாங்க. அந்த ஃபெடரலா மாத்தும் போது யாருக்கும் ப்ரொவின்ஸ் கிடைக்கும்? நார்தன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு ப்ரொவின்ஸ் கிடைக்கும். அப்ப தமிழ் பீப்புள் கேன் மேனேஜ் சம்திங் ஆன் தேர் ஓன். எஸ்பெஷலி இந்த மாதிரி இது சொல்லியிருக்கேன், ஹெல்த், எஜுகேஷன், ஹவுசிங் பத்தி, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். ஏன்னா நான் அந்த கலவரம் நடக்கும்போது, வார் நடக்கும்போது ட்ரெயின் ட்ராக் எல்லாத்தையும் உடைச்சு விட்டாங்க. LTTs have destroyed all the train tracks because யார் உள்ள வந்துடக்கூடாது. Train is the very easiest and fastest mode of transportation of whom? Army soldiers. Ame, okay, fine, right? Kargil வாருக்கு அப்புறம் what was the committee name which was started? Indian skill நடத்திருப்பாங்க. Subramaniam Committee. The committee have given clear statement and appreciating Indian Railways for its swift operation of mobilizing people from one part to another part. டக்குன்னு கார்கில் எடுத்துட்டு போனதை யாருக்கும் தெரியாம, ஏன்னா 100 பெட்டி ஆட் பண்ணிடலாம். கரெக்டா? பிளைட் அப்படி இல்லையே, கார் பஸ் அப்படி இல்லையே. என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 பேரை மொபிலைஸ் பண்ணீங்கன்னா பஸ்ன்னு பார்த்தா எத்தனை பஸ் தேவைப்படும்? குறைஞ்சபட்சம் ஒரு 50 பஸ் தேவைப்படும். 40 பேர் தானே உட்கார முடியும். 50 பஸ் ரெகுலர் போனா எவ்வளவு பெரிய, என்னங்க இத்தனை பஸ் சேர்ந்து போகுதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா ட்ரெயின் அந்த கணக்கே கிடையாது. புரியுது என்ன சொல்றேன்? அதனாலதான் இது வரைக்கும் ட்ரெயினை பிரைவேடைஸ் பண்ணலாமா வேணாமான்ற டிபேட். அப்கோர்ஸ் ட்ரெயினோட ஆபரேஷன்ஸ் என்ன பண்ணல, இன்னும் பிரைவேடைஸ் பண்ணல. ஆனா ட்ரெயின் ஸ்டேஷன் என்ன பண்ணியாச்சு? பிரைவேடைஸ்ன்ற கணக்கு. இப்ப எப்படி இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட் இருக்கோ அந்த மாதிரி எதை கொடுத்துட்டாங்க? பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆபரேஷன்ல என்ன வார்த்தை வராது? பிரைவேடைசேஷன் வார்த்தை சுத்தமா வராது. ஓகே, அன்னைக்கு சொன்ன நினைக்கிறேன், தி பிக் பெப்ரா கமிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிவைடிங் தி பட்ஜெட், சாரி மெர்ஜிங் தி பட்ஜெட். அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, எஸ் இஸ் கோ ஃபார் வாட்? பிரைவேடைசேஷன். பட் ஆபரேஷன்ல மட்டும் பிரைவேடைசேஷன் இருக்கக்கூடாது. ட்ராக்ல ஓடுற வண்டி, அந்த வண்டி எப்ப வரணும் எப்ப போகணும்ன்றத யாரு முடிவு எடுப்பா? கவர்மெண்ட். ஆனா ட்ராக்கை கிளீன் பண்றது, வண்டி கிளீன் பண்றது, ஸ்டேஷனை கிளீன் பண்றது யாரு கொடுக்கலாம்? பிரைவேட் கொடுக்கலாம். அதான் கணக்கு. அப்ப ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாம் LTT உடைச்சது காரணம் யாரை ஈஸியா மொபிலைஸ் பண்ண முடியாது? ஆர்மி சோல்ஜர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஆர்மி ஈஸியா மொபிலைஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணி விட்டாங்க? அதை கம்ப்ளீட்டா உடைச்சு விட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்? அப்ப அதெல்லாம் யார் கண்ட்ரோல் வந்துடணும்? ஸ்டேட் கண்ட்ரோல்ல வந்து நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? ரெடி பண்ணி, ஸ்டேட்னா அந்த ஊர் பொறுத்த வரைக்கும் ப்ரொவின்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். இதான் அந்த கணக்கு. Moreover, Tamil was recognized as official language. Tamil was recognized as official language along with Sinhalese, Sinhala.
லாங்குவேஜ் பேரு சிங்களா. சிங்களா, SINHALA, சிங்களா. பிரச்சனை ஆரம்பிக்கிறது இங்க இருந்தானே. ஓகே, அந்த லாங்குவேஜ் டி ரெகனைஸ் பண்றாங்க யாரு? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஓகே, அப்புறமே செக் பண்ணிட்டு வாங்க. சிங்களம் ஒன்லி ஆக்ட், சிங்களா ஒன்லி ஆக்ட், சிங்களா ஒன்லி ஆக்ட் 1956. இந்த ஆக்ட்ல இருந்தா பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல தமிழ் லாங்குவேஜுக்கு அபிஷியல் ரெகனைசேஷனுக்கு தெரியும்ல, நேஷனல் அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹிந்தி குரூப்ஸ் have multiple times forced Sri Lankan government, Malaysian government, யார தமிழ் அந்த இடத்துல இருந்து. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஆனா அந்த கவர்மெண்ட்ஸ் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, we are giving respect to Tamil people because they also fought with us against British colonialism. So அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யற விதமாக அந்த லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கோம், இப்ப அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் அதை அந்த ஹிந்தி ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்த ஃபோர்ஸ் அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி யாரு பண்ணியிருந்திருக்கலாம்? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா ஸ்ரீலங்கா என்ன பண்ணிட்டாங்க, லிட்டரலா தமிழ் ஒன்லி, சிங்களா ஒன்லி ஆக்ட் கொண்டு வந்து தமிழ்ல அபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்ட்டாங்க. அப்ப தமிழ் பேசுறவங்க செகண்ட் கிரேட் சிட்டிசன் ஆகுறாங்க, சிங்களா பேசுறவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரேட் சிட்டிசன். இங்க இருந்தா ப்ராப்ளம் 1956 தான் ப்ராப்ளம் ஆக்சுவலி ஆரம்பிக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? சோ அது பண்ணாம இருந்திருக்கலாம். அப்ப எது காரணமோ அதை என்ன பண்ணிடுங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருங்க, எங்களுக்கு அபிஷியல் ரெகனைசேஷன் கொடுத்துருங்க. ஃபைன். Moreover, a governor was appointed by president. Moreover, a governor was appointed by president for each province. A governor was appointed by president for each province with wide discretionary power. With wide discretionary power, especially security and administration. Especially security and administration. Especially security and administration. Okay, the basic understanding of what in the particular 13th amendments. But அடுத்த லைன் எழுதிக்கோங்க. But this amendment was heavily criticized because it remains incomplete even today. It remains incomplete even today. It remains incomplete even today, and central control remains strong. Center control remains strong. Moreover, Tamil political parties felt it is insufficient. And Sinhala nationalist believes it is too much. And Sinhala nationalist believes it is too much. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? அப்ப 13th amendment வந்தா தமிழ் பீப்புளோட ப்ராப்ளம் என்ன பண்ணப்படும், ப்ராப்பரா சால்வ் பண்ணப்படும். இப்பயும் நார்தன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால ஏதாவது ப்ராப்ளம் எக்ஸிஸ்டடா இருக்கான்னு கேட்டா ஸ்ரீலங்கா நேவியோட ஆக்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். Whenever we cross the border, Sri Lankan Navy is reacting in a very different manner. சில டைம் பார்டர் கிராஸ் பண்ணனால என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா பாட்டம் த்ராவலிங் பிரச்சனை வந்துச்சு இந்தோனேஷியா சைட்ல. இந்தியால பாட்டம் த்ராவலிங் இஸ் வெரி ஃபேமஸ், எஸ்பெஷலி அந்த ரீஜன்ஸ்ல. பாட்டம் த்ராவலிங் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, டெஃபினட்டா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ கடல் அரிச்சுக்கிட்டு போயிடும், ஒண்ணுமே இருக்காது, டெசர்ட் ஆயிடும் சீ ஃப்ளோர். ஆனா ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, அது அவங்களால பண்ண முடியாது, நம்ம ஆளுங்க பண்ண முடியும். சோ அப்ப பயப்படுறாங்க. எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்டர் கிராஸ் பண்ணி பாட்டம் த்ராவலிங் பண்ணாதீங்க. ரெண்டாவது கச்சத்தீவு இஷ்யூ. கச்சத்தீவு பிலாங்ஸ் டு ஹூம் ஒன்லி? அது ரெண்டு அக்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்ல? ஆமா.
இந்த அக்ரிமெண்ட் நம்பர் 1 1974, இன்னும் 1976, ரெண்டு அக்ரிமெண்ட் இருக்கு. 1974 அக்ரிமெண்ட்ல two rights was given to Indian fishermen. One, that is one, drying the net. ரெண்டாவது, any common people can go to where? Church. ரெண்டே. ஆனா 1976 அமெண்ட்மெண்ட்ல அக்கார்ட்ல ரெண்டு எடுத்து விட்டாங்க. அப்ப இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ்க்கு என்ன கிடையாது? நோ ரைட்ஸ். எங்க? கச்சத்தீவு இஷ்யூ சுத்தமா ரைட்ஸ் கிடையாது. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சூழ்நிலை, இந்திரா காந்தி அவங்க பண்டார நாயக்கா கூட ஏதாவது பண்ணும், கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்கன்றதுக்காக அதை பண்ணதா சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்து. பட் இப்போதைக்கு கச்சத்தீவு யாருது இல்ல? இந்தியாவது இல்ல. So any fisherman is going to Kachativu, which means they are crossing the border only. Legally speaking, morally speaking, அதை வாங்கி தரதெல்லாம் அடுத்து. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதும் போது என்னன்னு எழுத வேண்டாம், கச்சத்தீவு வாங்கி கொடுக்கணும்னு எங்க எழுத வேண்டாம். ஈவன் வித் டிப்ளமேட்டிக் மிஷன். புரியுது என்ன சொல்றேன்? பிகாஸ் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டே இல்ல. அடுத்த நாட்டுல இருந்து ஏன் ஒரு லேண்டை வாங்கி தரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்டா மட்டும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வழி சொல்லுதுன்னு கேட்டா மட்டும், ஒண்ணு நம்ம மக்களை புரிய வைக்கணும், இல்ல ஸ்ரீலங்காவை புரிய வச்சு வாங்கி கொடுத்துடணும், லேண்டை வாங்கி கொடுக்கணும். இது ரெண்டும் டிப்ளமேட்டிக்கா தான் சார் நடக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. எங்க நன்னன் பிரபாகரன் ஸ்ரீமான் ஆரம்பிச்சிட வேண்டாம். புரியுது என்ன சொல்றேன்? தட் வில் நாட் ஒர்க். ஆமே ஓகே. அட்லீஸ்ட் யூபிஎஸ்சி ஒரிஜினாலிட்டி ராஜா ராமன் சொல்றாங்க, ஆனா அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த அதுக்கு ப்ரூஃப் சுப்ரீம் கோர்ட் 2011 கேட்டாங்க, வேர் இஸ் த ப்ரூஃப்னு கேட்டாங்க. தேர் இஸ் நோ ப்ரூஃப் அட் ஆல். So Supreme Court says that if you give the proof, I'll definitely order the central government to get it back. But there is no proof. So யாரும் சப்மிட் பண்ணல 2011. அது கலைஞர் கருணாநிதி அவங்க போட்ட கேஸ். ஏன்னா தோத்து போனோம் டக்குனு ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ அப்போ சுப்ரீம் சொன்னாங்க, நீங்க மட்டும் ப்ரூஃப் கூட நான் வாங்கி தரேன்ட்டாங்க. பட் யாரும் போய் ப்ரூஃப் சொல்ல. அப்போ அது ராஜா ராமநாதன் இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? புரியுதா? ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பாப்புலர் சென்டிமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ண வேண்டாம், போயிட வேண்டாம். முக்கியமா இது நமக்கு தெரியணும். நம்ம ஒரு கேரளாக்காரங்க படிக்கிறாங்க, ஆந்திரா படிக்கிறா தேவையில்லை. யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும் 13th அமெண்ட்மெண்ட் என்ன மேட்ரு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அசால்ட்டா ஒரு கேள்வி கேட்ட முடியும், ரொம்ப அசால்ட்டா மாட்டி கொடுத்துட முடியும் உங்களை இன்டர்வியூல. புரிஞ்சுக்க முடியாது என்ன சொல்றேன்? ரைட். ஸோ எனிஹவ் 13th அமெண்ட்மெண்ட் ஒரு கொஸ்டினா கேட்க முடியுமா கேட்க முடியாதுன்னு கேட்டா தாராளம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ஆல்ரெடி கொஸ்டின் ஆல்ரெடி மெயின்ஸ்ல கேட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் கேட்டாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ரைட் வித் தீஸ் திங்ஸ். ஐ ஓகே ஃபைன். அதே மாதிரி why we forgot the treaty them like we West Pakistan 1971? Why we forgot to treat them like West Pakistan in 1971? Yeah, எனக்கு புரியல ஏன் அப்படி ட்ரீட் பண்ணோம். I don't know why you ask this question. Please வாங்கப்பா. Why you ask this question? எனக்கு தெரியல ஏன் பாகிஸ்தானை என்ன ட்ரீட் பண்ணோம். வெஸ்ட் பாகிஸ்தான் வாரா? எனக்கு தெரியல ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. யாரு? தீபக் குமார். ஐ டோன்ட் திங்க் சோ. தட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் எனிஹவ் சார், கேன் தி சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் இன் ஃபாரின் பாலிசி? எதுல வேணாலும் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஓகே ஃபைன் ரைட். பட் ஜென்ரலா பாலிசி மேட்டர்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. பட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் கேன் ஆஸ்க் கொஸ்டின். தே கேன் யூஸ் 142 and they can give a judgment states that என்னன்னு வாங்கி கொடுங்க, if it is going to be ours, since we have a proof. So there is no proof, hence there is no understanding. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். டு என்ஷூர். தீபக் நான் அன்மியூட் பண்றேன், நீ பேசுற எனக்கு புரியல என்ன டைப் பண்றேன்னு. I literally cannot understand what you're trying to say. You can speak, Deepak. Unmute பண்ணிட்டேன். Whenever you want, please unmute and speak. அதே மாதிரி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. புரியுதா? இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ள போனதுனாலதான் இந்த ராஜீவ் காந்தி ஜெயவர்தனை அக்காடே வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. புரியுது என்ன சொல்றேன்? ஸோ பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பத்தி, இந்த இண்டோ இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பத்தி. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். So that's a basic understanding what we are supposed to know about 13th constitutional amendment. Am I okay? Fine. Sir, to get the background of India, Sri Lanka and Kachativu issues, where we can read and know, please suggest.
யூ டோன்ட் வாண்ட் கிளாஸ்லேயே பார்த்துக்கலாம் நடத்திருப்பாங்களே ஐஆர்ல எப்படியும். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானுங்க. 1956ல பஞ்சாயத்தை கூட்டாங்க ஸ்ரீலங்கா. அப்ப இருந்து ஒரு 20 வருஷமா பேச்சுவார்த்தையிலே ஓடுது. இல்லைங்க தப்புங்க தப்புங்க தப்புன்னு. அப்ப ஆண்டன் பால்சிங் நிறைய பேர் ஃபைட் பண்ணாங்க. 1972 நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து சிங்களக்காரங்க 40 மார்க்கு 30 மார்க் வாங்கினா பாஸ். இந்த மார்க் சரியா ஞாபகம் இருக்கு. தமிழ்காரங்க 70 மார்க் வாங்கினா பாஸ்னு வைக்கிறாங்க. ஸோ 100க்கு 40 வாங்கினா பாஸ் வைக்கிறாங்க. இது நடந்ததுக்கான காரணம் என்னன்னா, first of all we need to understand there are two different types of Tamil people in Sri Lanka and one type of Sinhalese people. ரெண்டு டைப் ஆஃப் தமிழ் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க கிரிமித்தியாஸ். கிரிமித்தியாஸ்னு யாரு? கிரிமித்தியாஸ் அந்த வார்த்தையை யாரு ஃபிக்ஸ் பண்ணா? கிரிமித்தியாஸ் என்ற வார்த்தை யார் ஃபார்ம் பண்ணா? who coined the term? காந்திஜி. வெரி குட். காந்திஜி coined the term கிரிமித்தியாஸ். கிரிமித்தியாஸ் நத்திங் மோர் தென் எங்க போய் ஒர்க் பண்றவங்க? ட்ரீ பிளான்டேஷன்ல உலகம் ஃபுல்லா இந்தியால இருந்து போயிருக்காங்க. குவாட்டமாலால இருக்காங்க, புரியுது என்ன சார், ஜமைக்கால இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க. சோ அந்த தேயிலை தோட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்தியன்ஸ் கூட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க? வேலை வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் தான் என்னது? கிரிமித்தியாஸ். ஆமே, ஓகே ஃபைன். இது ஒரு பிரிலிம்ஸ் क्वेश्चनவே வரலாம். வாட் இட் ஃபைன். அப்படி போனவங்க தான் யாரு? தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு போனவங்க இல்ல. ஆமே, ஓகே ஃபைன், ரைட். சதர்ன் பார்ட், கொஞ்சம் சதர்ன் வெஸ்ட்டுக்கு போனவங்க. அங்க நூரலியா, கண்டி, கதிர்காமம்னு ரீஜன்ஸ் இருக்கு. நூரலியா, அதெல்லாம் நூரலியா கிங் ஆஃப் குயின் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நூரலியா ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கூல் வச்சிங்கன்னா காலில் இருந்துச்சிங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிடும். அவ்வளோ கோல்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரியல கிளைமேட் சேஞ்ச்ல, பட் முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க. ஸோ அங்க போய் தேயிலை தோட்டத்தில் ஒர்க் பண்ணாங்க. நம்ம ஆளுங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, சுத்தமா தமிழ் பேசுவாங்க, சிங்களா கூட பேச மாட்டாங்க. லோக்கல்ல இருக்க தமிழ் பீப்புள் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. என்னன்னு? மலை தமிழங்கன்னு கிண்டல் அடிப்பாங்க, பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்க, பேச மாட்டாங்க. அந்த செகண்ட் கிரேட் சிட்டிசன் மாதிரி அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ உதவானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. முதல் இந்த கதையை பார்த்து தெரியாது. எல்லாம் தமிழ், எல்லாம் தமிழ்லாம் அதெல்லாம் கிடையாது. புரியுதா என்ன சொல்றேன், ரைட்? லாங்குவேஜ் வச்சு இருக்கு, ரைட். ஆனா அந்த காலத்துல அவ்வளவு கிண்டல் அடிப்பாங்க. ஒரிஜினலா ஸ்ரீலங்கால இருந்து வந்து கேட்டாங்களா தெரியும். புரியுதா என்ன சொல்றேன்? ஒரிஜினலா ஸ்ரீலங்காவுக்கு போயவங்க அதுக்காக எல்டிடிக்கு நான் சப்போர்ட் பண்ணல, அங்க இறந்து போனதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கதை. இந்த இடத்துல தோஸ் தமிழ் பீப்புள் வில் நாட் ஈவன் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. இப்ப ஃபைட் யாருக்கு யாருக்குன்னா சிங்களாவுக்கும் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால இருக்கிற குரூப்புக்கு மட்டும் தான் ஃபைட். நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஃபைட்ல என்ன ஆகுதுன்னா, நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால இருக்க தமிழ் பீப்புள் நல்லா படிப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க, நல்ல அறிவாளிங்க, பர்ஃபெக்டா படிப்பாங்க. படிச்சு முடிச்சு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எல்லாம் கவர்மெண்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க கவர்மெண்ட் பொசிஷன்ஸ். ஆனா அந்த ஊர் மெஜாரிட்டி யாரு? சிங்களா ஸ்பீக்கிங் தான். சிங்களக்காரங்க தான் பொலிட்டீஷியன்ஸா இருப்பாங்க. சோ பொலிட்டீஷியன்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். இந்த சண்டை தான் பிற்காலத்துல இந்த சண்டையா மாறுச்சு. ஏன்னா பொலிட்டீஷியன் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா யாரோட ஹெல்ப் வேணும்? கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஹெல்ப் வேணும்ல. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஒரு திட்டத்தை ஒழுங்கா செயல்படுத்தலன்னா யார் மேல காரணம் காட்டிட்டு போயிடுவாங்க? பொலிட்டீஷியன் தானே. ஆமா தானே பா. இப்ப கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருதுன்னா நிறைய யார் செஞ்ச தப்பா தான் இருக்கும், கவர்மெண்ட் செஞ்ச அபிஷியல் செஞ்ச தப்பா தான் இருக்கும். ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் அவ்வளவு மூஞ்சிக்கு நேரம் தப்பிச்சிருவாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் யாரை பார்த்து ஓட்டு கேட்கணும்? பீப்புள். யாருக்கு அது தேவையில்லை, ஆபீஸ்ல தேவையில்ல. யார் வந்தாலும் என்னதான், இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் போய் அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்தாருன்னா ஹாய் சார் ஹலோன்னு பூங்கத்து கொடுத்து சேர்ந்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க தான் சொல்ற ஒரு பேச்சுக்கு ஓகே ஃபைன், நீங்களும் அவர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ரீயா விடுங்க, ரைட்? ஸோ ஆனா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணலன்னா கவர்மெண்ட் கவுந்துற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சிங்களா பொலிட்டீஷியன்ஸ் தான் எதை கொண்டு வராங்க, அந்த சிங்களா ஒன்லி ஆக்ட். அதுக்கப்புறம் எவனும் எழுத படிக்க மாட்டேன், சிங்கிள் பீப்புள் தே ஆர் ஃபுலிஷ், தே ஹேவ் நோ அவ்வளோ நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு. அதனால என்ன வருது, இந்த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட் வந்து
அது மூலியமா இதை ஏத்தி வைக்கிறாங்க. அதுல ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தவர் தான் யாரு? வேலுப்பிள்ளை பிரபாகரன். அப்ப 1977ல எல்டிடி ஆரம்பிக்கிறாங்க. எல்டிடி ஆரம்பிக்கும் போது there are multiple organizations. 18 ஆர்கனைசேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. 18 ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னது? எல்டிடி. ஆனா காலப்போக்குல அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒன்னொன்னா போயிடுச்சு. இல்ல பிரபாகரன் அவங்களே மெர்ஜ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை எல்டிடின்னு கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்? ரைட்? எல்டிடி டெரரிஸ்ட் ஆர் ரெவல்யூஷனரி சார். எல்டிடி என்ன ஆர்கனைசேஷன்? டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். நீங்க கமலஹாசன் படம் பார்த்துட்டு பல பேத்துக்கு போராளியா தெரியும், சில பேத்துக்கு தீர்வாளியா தெரியும், பல பேத்துக்கு தெரியாது, சில பேத்துக்கு போராளியா தெரியும், எழுதி வைக்காதீங்க. ப்ராப்பர் டெரர் ஆர்கனைசேஷன், அவ்வளவுதான். ஓகே, according to Unlawful Activities Prevention Act of 1987, LTT is considered to be a proper terror organization, no second thoughts. புரியுது என்ன சொல்றேன்னு? ஆமா, ஓகே. நீங்க தமிழ் பீப்புளுக்கு தமிழுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சும்மான உறவு கொண்டு வந்து அங்க இருக்க தமிழ் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து பாம்பு கொடுத்து பெட்ரோல் கொடுத்து ஹெல்ப் பண்றதுல லாஜிக் இல்ல. புரியுது என்ன சொல்றேன்? ரைட், யூ காட் இட், ஃபைன். ஸோ அந்த எல்டிடி அதுக்கப்புறம் 4 ஈழம் வார் நடந்துச்சு. 1983 கலவரம்னு சொல்லுவாங்க லோக்கல் பாஷையில. 1983ல இருந்து 2008 வரைக்கும் 4 டைம் வார் நடந்திருக்கு. தேர்ட் வாருக்கு ஃபோர்த் வாருக்கு யாரு பவர், யாரு ரோல் வருதுன்னா நார்வே. நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளத்திலையும் நார்வே ரோல் பார்த்திருப்பீங்க. ஆஸ்லோ அக்கார்டு எப்ப நடந்துச்சு? இஸ்ரேல் பாலஸ்தீன் 19 தப்பு இல்ல. அதாவது பாரபட்ச பார்க்காம 1.5 வருஷம் கழிச்சு அதை மனப்பாடம் பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்ல வந்த 1993 and 1995 2 ஆஸ்லோ அக்கார்ட். 2 அக்கார்டுமே ஃபெயிலியர் தான். ஒன்னும் பெருசா சக்சஸ் இல்ல. இருந்தாலும் ஆஸ்லோ அக்கார்ட்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னா பாலஸ்தீனுக்கு என்ன தரேன்? செல்ஃப் கவர்மெண்ட் தரேன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதை பாலஸ்தீன் அதை இஸ்ரேல் பண்ணல. அதனாலதான் இயர் 2000ல என்ன ஸ்டார்ட் ஆகுது? என்ன ஸ்டார்ட் ஆகுது? இப்ப நடந்திருக்கிறது தேர்ட் இன்டிஃபெடா. வாட் இஸ் இன்டிஃபெடா? இன்டிஃபெடா இஸ் வாட்? Proxy war, terrorism war. First intifada 1983 to 1993. என்ன 1983 என்ன இப்ப சொன்னேன்? ஆஸ்லோ அக்கார்ட். அது ஃபர்ஸ்ட் இன்டிஃபடா. ஃபர்ஸ்ட் இன்டிஃபடா தான் ஹமாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. குஷி வரலாம் இல்லைங்க. ஹமாஸ் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா என்ன சொல்றேன்? It is not Palestine Liberation Organization is responsible for this war. It is who only? PLO was started in 1964. But by 1993ல PLO என்னவா மாறிட்டாங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிட்டாங்க. They completely changed their face. You got it, fine. Anyhow, from 1987 to 1993 we can find first intifada. அப்புறம் ஆஸ்லோ அக்கார்ட். ப்ரொவின்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க, உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் ரூல் கொடுக்குறேன்ட்டாங்க. அப்புறம் 2000ல அதை தரலன்னு என்ன வந்துருச்சு? செகண்ட் இன்டிஃபெடா வந்து போச்சு. செகண்ட் இன்டிஃபெடா முடிச்சது 2005ல. இதெல்லாம் நார்வே தான் ரோல் பிளே பண்ணும். புரியுது? இதே டைம்ல ஸ்ரீலங்காக்குள்ள யாரு வரா? நார்வே வந்து எப்ப சிங்களீஸ்க்கும் அதாவது ஆர்மிக்கும் எல்டிடிக்கும் பஞ்சாயத்து ஏற்படுத்துறாங்க. தட் இஸ் பிட்வீன் தேர்ட் ஈழம் வார் அண்ட் ஃபோர்த் ஈழம் வார். பட் ஸ்டில் அந்த வார்ல ஃபோர்த் ஈழம் நடந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்னு நார்வே புல் அவுட். They pull out from this peace deal in 2004. அப்ப எங்களால சமாளிக்க முடியல, நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணிக்கோங்கடா, என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. அது நடந்தது எப்ப? 2004ல தான். அதே 2004 டிசம்பர்ல என்ன நடந்துச்சு இந்தியாவுக்கு? சுனாமி வந்து கடல் புலிகள்னு சொல்லுவாங்க. சி டைகர்ஸ், அவங்கள டைகர்ஸ் LTTE லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம், புலிகள் அவங்க சொல்றாங்களே. சோ கடல் புலிகள் மொத்தமா அழிஞ்சு போறாங்க. மொத்தமா காலி அந்த நார்தன் பார்ட். ஏன்னா அங்கதானே அடி ஃப்ரம் ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல தானே சுனாமி வருது. சோ மொத்தமா ஈஸ்டர்ன் கோஸ்ட் காலி பண்ணும்போது நார்தன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால கோஸ்ட் அடிக்கும் போது நேச்சுரலா யார் காலி? கடல் புலிகள் பல பேர் காலியானாங்க. நேவிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட், ஸ்ரீலங்கா நேவிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சது. அது வரைக்கும் அங்க யாரும் வர முடியாது, ஸ்ரீலங்கா நேவி வர முடியாது இல்ல. ஒரு என்ன சொல்ற, சுத்தமா ஸ்ரீலங்கா நேவி வர முடியாது. ஆமா, ஓகே. மூணாவது 2004ல சேஞ்ச் ஆஃப் இங்க கவர்மெண்ட்.
NDA 1 போய் யார் வரா? UPA 1 வராங்க. ஓகே, அப்ப ஹூஸ் கமிங் டு பவர்? காங்கிரஸ் சோனியா காந்தி பவருக்கு வராங்க. சோனியா காந்தி இஸ் தி ப்ராப்பர் டார்ச் பீரர்ல. ஸோ அப்ப அந்த பழைய பகை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அது பொலிட்டிக்கலா மிஸ் மேட்ச் ஆயிட போகுது. ஸோ அதை நீங்க எக்ஸாம்ஸ் எழுத வேண்டாம். மிச்சம் ரெண்டு நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ 2004 இஸ் a era of decline, a year of decline for LTT. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? Why Norway is doing this, sir? நார்வே ஒரு பஞ்சாயத்தே இல்லாத ஊரு. ஸ்காண்டினேவியன் நேஷன்னா அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க் எல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல. நிம்மதியான வாழ்க்கை. பட் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல மனுஷன் இருப்பானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப கூவி வித்துட்டு இருக்காங்க விசாஸ் எல்லாம். யூ கேன் ரீச் அவுட் டு ஃபின்லாண்ட். இஃப் ஐம் நாட் ராங், ஃபின்லாண்டே ஒரு ஊர் சொன்னா, நார்வே ஒரு ஃபின்லாண்டோ. நீங்க அந்த ஊர்ல குடியேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எடுத்த எடுப்புல 75 lakhs மதிப்புள்ள கிட் ஃப்ரீ. அதுல ஒரு வீடு வந்துடும், ஒரு கார் வந்துடும், ஒரு வேலை வந்துடும். ஓகே ஃபைன். உங்க வேலை உங்க ஸ்பௌஸை தேடி அங்க ப்ரொக்ரியேட் பண்ணி அந்த நாட்டோட மக்கள் தொகை என்ன பண்றது, இன்க்ரீஸ் பண்றது. இதுதான். ஏன்னா அந்த லெவலுக்கு யார் காலி? நார்வே எல்லாம். இப்ப எப்படி ஜப்பான் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி நவ ஜப்பான் இஸ் எக்ஸ்பெக்டிங் எதை? இந்தியன் மைக்ரன்ஸ். தேர் எக்ஸ்பெக்டிங், தேர் ஸ்லோலி ஓப்பனிங் அப். ஜப்பானுக்கு வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தாவே பிடிக்காது. சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற, சுத்தமா வேற. ஆமா, ஓகே, சுத்தமா இப்ப வேற வழியில அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்தியன்ஸ் டு கம் பிகாஸ் இந்தியா அண்ட் ஜப்பான் இஸ் வெரி க்ளோஸ். அந்த மாதிரி தான் இப்ப. அப்ப நார்வேக்கு பஞ்சாயத்தே இல்ல. அதனால நார்வே என்ன பண்றான், உலகத்துல இருக்க பஞ்சாயத்தை மத்தியஸ்தம் பண்ண போனோம். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? நார்வேவும் திட்டுவாங்க. நார்வே மத்தியஸ்தம் பண்றேன்ற பேர்ல ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு டைம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்க, ஃபெயிலியர் ஆகுது. அது ரொம்ப முக்கியமா எல்டிடியோட லீடர் வெள்ளுப்பிள்ளை பிரபாகரன் அவங்க ஸ்ட்ராங்கா மிலிட்டரி சொல்யூஷன் நம்பினாங்க. அவர் கொஞ்சம் எப்படி யோசிச்சிருந்திருக்கணும், டிப்ளமசியை பத்தி யோசிச்சிருந்திருக்கணும். ஸ்ட்ராங்கா எதை நம்பிட்டாரு, மிலிட்டரி சொல்யூஷன்ஸ். இது உங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டிலே இருக்கும். டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். நமக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாச்சு, எக்ஸ்ட்ரீமிசம் கம்மியாயிடும். எக்ஸ்ட்ரீமிசம் ஜாஸ்தியாதுன்னா என்ன அர்த்தம், டெவலப்மெண்ட் கம்மின்னு அர்த்தம். ஸோ மிலிட்டரி சொல்யூஷனுங்கும் போது அங்கே என்ன எல்லாம் போயிடுச்சு, டெவலப்மெண்ட்டே எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. ஸோ அப்ப உலகத்துல ஒன்லி மிலிட்டரி சொல்யூஷன்ஸ் ஹேவ் நெவர் கேவ் எனி குட் திங். We can say 1919 Treaty of Versailles, which results in war only subsequently World War II. World War II அந்த மாதிரி ட்ரீட்டி இல்லையே. அதுக்கு பதிலா எதை ஆரம்பிச்சிட்டாங்க, யூஎன் ஆரம்பிச்சாங்க. 1943 பேர் வச்சு ஆரம்பிச்சு 1945 ஃப்ளோட் பண்ணாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்து அட்லீஸ்ட் என்ன வரல, தேர்ட் வேர்ல்டு வார் வரல. வார் நிறைய தான் நடக்குது. அட்லீஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கல. அது வரைக்கும் யாரு காரணம், யூஎனோட சக்சஸ் சொல்லலாம். புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன், ரைட்? So that's a role of Norway here. So who funded Sea Tigers? அதெல்லாம் தெரியலப்பா. ஆமே, ஓகே ஃபைன். யாரு ஃபண்ட் பண்ணிருப்பா? உலகத்துல சின்ஸ் தமிழ் பீப்புள் ஸ்ரீலங்கால ரிசீவிங் எண்ட்ல இருந்தாங்க, which means they are assaulted by சிங்களீஸ். அதனால வேர்ல்டுல பல நாடு தமிழ் பீப்புளை இன்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க சிட்டிசன்ஸ். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப். யூகேல இருக்காங்க, பிரான்ஸ், ஜெர்மனில இருக்காங்க. புரியுது என்ன சொல்றேன், யூஎஸ்ல இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன ஜாப் கொடுக்கப்பட்டுச்சு, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க சம்பாரிச்சு 50% சப்போஸ் டு பி சென்ட் டு Sea Tigers. யாருக்கு, புலிகளுக்கு அனுப்ப வேண்டியிருந்துச்சு. புரியுதா? அது ஒரு ரோல். ஆமே, ஓகே ஃபைன். நீங்க ஒரிஜினலா அந்த பீப்புளை கேட்டாதான் தெரியும் கதை என்னன்னு. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? Yes, of course, LTT is also a very good organization. நம்ம அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. இப்ப பேசுறது தமிழ் ரிஜேஷ். ஓகே, இதுக்கு முன்னாடி பேசுறது இந்தியன் ரிஜேஷ். ஓகே ஃபைன், ரைட்? ஸோ அதனால இப்ப நம்ம பேசுறத அவங்க எக்ஸாம்ஸ்க்கு எழுதக்கூடாது. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? வேர்ல்டுலயே பெஸ்ட் டெரர் ஆர்கனைசேஷன் அறியப்பட்டது யார் அப்படின்னா அயர்லாந்து ரிபப்ளிகன் ஆர்மி. இந்த நார்தர்ன் அயர்லாந்து ஸ்டில் இன் அ பார்ட் ஆஃப் யூகே. ஸோ அதுல இருந்து வெளியே வரதுக்காக ஃபைட் பண்ணவங்க IRA, அயர்லாந்து. அப்படி படிச்சு பாருங்க. அவங்க தான் இருக்கு. 100 பேர் சேர்ந்து கொர்லா வார்ஃபேர் பண்ணி யூகே ஆர்மியை செதற விட்டுருப்பாங்க. செகண்ட் பெஸ்ட் ஆர்கனைசேஷன் யாரு தான், LTT. Because only one terror organization in the whole world have 3 wings in military. ஓகே, ஆர்மி வச்சிருந்தாங்க, நேவி இருந்துச்சு, முக்கியமா விமானப்படை.
ஓகே, சின்ன சின்ன பார்ட்டா கடத்தி 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 2 ஃபிளைட் செஞ்சுட்டாங்களே. புரியுது என்ன? அந்த ஃபேமிலி மேன் படத்துல கூட அந்த ஸ்டோரி தான் காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி. அது ஒரு பெரிய ஃபேமிலி மேன் பார்ட் 2 வேர் சமந்தா வாஸ் பிளேட் அ ரோல் ஆஸ் பைலட்டா ஷி பிளேட் அ ரோல். அதுக்கு காரணம் என்னன்னா கடல் புலிகிட்ட என்ன இருந்துச்சு, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஏன்னோ கம்ப்யூட்டரை கிராஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, விச் மீன்ஸ் லைக் ஹேக்கிங். அதை பண்ணது யார் தான்? எல்டிடி தான். ஏன்னா ஸ்ரீலங்கால இருந்த ஏர்போர்ட்ஸ், அப்ப அது கொழும்பு இல்ல, கொழும்பு ஏர்போர்ட்டை ஃபர்ஸ்ட் காலி பண்ணது அவங்க தான். அதே மாதிரி ஒன்லி ஒன் டெரர் ஆர்கனைசேஷன் த ஹோல் வேர்ல்ட் who killed 2 nations leaders. இங்க யாரை போட்டாங்க? அது ஒரு பெரிய டிபேட். ஓகே, அவங்களை கொண்டாங்களா இல்லையான்றது பெரிய டிபேட். அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யாருன்னு ஒத்துக்கலாம்? ராஜீவ் காந்தின்னு வச்சுக்கலாம். புரியுது என்ன சொல்றேன்? அதே மாதிரி அங்க 1992ல அப்ப இருந்த இவரை அப்ப இருந்த பிரசிடென்ட்டை கில் பண்றாங்க. புரியுது என்ன? ஜெயவர்தனே இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார், forgot his name. ஓகே, அவரை கில் பண்றாங்க. அதெல்லாம் பக்கா ஸ்கெட்ச். அவர் வந்து மே 1 இண்டிபெண்டன்ஸ் டே, மே 1 தொழிலாளர் தினம், அந்த பெரேடை அவர் ஓவர்சீ பண்றாரு அந்த பிரசிடென்ட். அந்த பெரேடுக்கு இவரோட பாதுகாவலரா ஒரு எல்டிடி காரர் இருக்காரு, அவர் தமிழ்காரர் தெரியல, ஆனா அவர் போலீஸ்காரர். ஓகே, பொறுமையா அந்த சைக்கிள் எடுத்துட்டு வரான், அந்த படத்துல பாக்குற மாதிரியே தான். இதுதான் வந்து இந்த சீன்ல வச்சிருப்பாரு இவரு சங்கர். பொறுமையா சைக்கிள் எடுத்துட்டு வந்து சைக்கிளை பக்கத்துல எடுத்துட்டு வந்து என்ன பண்றான், வெடிச்சிருச்சுப்போம். புரியுது என்ன சொல்றேன்? சோ பக்கா பிளான் வைங்க. ஃபிதாயின் அட்டாக்னு சொல்லுவாங்களா, படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் கால்ட் ஃபிதாயின் அட்டாக்? சூசைட் பாம்பர்ஸ் நடத்திருப்பாங்க இன்டர்னல் செக்யூரிட்டில. அப்படிலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. புரியுது என்ன சொல்றேன்? ஏதோ நடத்தாத மாதிரியும் பாவமா தெரியாத மாதிரியும். ஓகே ஃபைன். ஸோ தான் ஃபிதாயின் அட்டாக். ஸோ அது அதிகமா யார் பண்ணியிருக்கா? எல்டிடிஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ நம்ம வந்து முழுசா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாது. டார்ச்சர் பண்ணியிருக்காங்க யாரு? எல்டிடி. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர்லாம் இல்ல, கண்ணா பின்னா டார்ச்சர் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊருன்றதுனால கொஞ்சம் யாரையும் விட்டு கொடுக்காம பேச தோணுதுன்னா எல்டிடி. பட் எக்ஸாம்ஸ்ல எழுதிட வேண்டாம், எக்காரணத்தை கொண்டு எக்ஸாம்ஸ்ல எல்டிடி உடனே எழுதிட வேண்டாம். ப்ராப்பர் டெரர் ஆர்கனைசேஷன் தான். இப்ப எப்படி வாட் வாஸ் த டிமாண்ட் ஆஃப் எல்டிடி இஸ் லைக், கண்டிப்பா எங்களுக்கு என்ன கொடுத்துடணும்? ஸ்டேட்னா ஸ்டேட்ஹுட், செசேஷனிஸ்ட் ஆட்டிடியூட். நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப் ஸ்ரீலங்காவை என்ன பண்ணிடணும்? பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்க என்ன வச்சுக்கிறோம்? தனி நாடா வச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்ப நம்ம ஊர்ல அப்படி கொடுத்துருவோமா? So can we allow Khanistan to proceed? Can we allow Nagaland to proceed? No, we will not do. அப்ப நமக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்க கூடாதுல்ல. சோ அப்ப அந்த இடத்துல we need to stand for whom only? ஸ்ரீலங்கன் ஆர்மி. ஆனா 2008-9ல வாரோட எண்ட் டைம்ல there was numerous atrocities சொல்றாங்க. அது நடந்ததுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. சோ அந்த அட்ராசிட்டிஸை வேணா நம்ம என்ன பண்ணலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்க இருக்கிற அதை மட்டும் வேணா நம்ம வந்து வேர்ல்டு கோர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல தண்டனை வாங்கி தர ட்ரை பண்றோம். என்னைக்கோ நேச்சரே என்ன பண்ணிடுச்சு, அந்த ஃபேமிலிக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துருச்சு. பிகாஸ் யூனோ அம்பன்டோட்டா இஸ் தி ஹோல்ட் ஆஃப் அம்பன்டோட்டா போர்ட் தானுங்க. நான் அம்பன்டோட்டாவை சொல்றேன். அம்பன்டோட்டா இஸ் அ பிளேஸ். அங்க இருக்கிற ஒரு போர்ட் பேர் தான் அம்பன்டோட்டா போர்ட். அந்த அம்பன்டோட்டா யாரோட கோட்டைன்னா ராஜபக்ஷோட கோட்டை. அங்க இருக்க ஏர்போர்ட்டுக்கு கோத்தபயா ராஜபக்ஷன் தானே பேர் வச்சிருக்காங்க. அவங்க அப்பா பேர் ராஜபக்ஷன், அப்பா பேர் கோத்தபயா ராஜபக்ஷன், அவங்க பேர் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க ஊர்லயே அவங்க வீட்டை என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னோ மொத்தமா பண்ணது. ஸோ வி கேன் ஃபைன் என்ன the doctrine of what? Karma. But I thought you in first class in society, which has happens. Okay, fine. So Norway has given Nobel Peace Prize. Yes, கொடுத்துருக்க கன்சிடர் வாய்ப்பு இருக்கு நிறைய டைம். அவங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? ரைட். கச்சத்தீவு பேக்ரவுண்டா சும்மா கதை மாதிரி வேணா சொன்ன, நீங்க ஒன்றும் பெருசா எழுதுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு இட் இஸ் பிட்வீன் ராமேஸ்வரம் அண்ட் ஜஃப்னா தான் யாழ்ப்பாணம், அதான் நர்வ் சென்டர். ஸோ இது அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கும் ஜஃப்னாவுக்கும் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா பேர் தான் என்னது, கச்ச தீவு பால் ஸ்ட்ரைட்ல இருக்கிற அந்த ஒரு ஏரியா.
ஒரு 300 ஏக்கர் தான், நிறையலாம் இல்லை. இட்ஸ் நாட் அ பிகர் பிளேஸ். 300 ஏக்கர், ஒரே ஒரு சர்ச், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். வேற இதில் நல்ல தண்ணி கிடைக்காது. ஸோ பீப்புள் cannot live over there. ஆமே, ஓகே, ஃபைன். Nobody knows what was the history of that particular Kachadíவு. But one thing is for sure, the administration happens only from where? British. ஜஃப்னா கிங்டமுக்கு அது பிலாங்னு ஒரு தியரி இருக்கு. ஜஃப்னானா யார் பண்ண? ஸ்ரீலங்காவுக்கு. அண்ட் கச்சத்தீவோட அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிட்டிஷ் சென்னையில இருந்து கவனிச்சுக்கல. எங்க இருந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க? கொழும்பு. ஏன்னா அந்த ஊர் யார் தான் இருந்துச்சு? பிரிட்டிஷ் தானே இருந்துச்சு. கொழும்புல தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டச்சு கொழும்பு பார்த்துக்கிட்ட போயும் கச்சத்தீவு வாஸ் அண்டர் டச். எங்க இது கொழும்புல இருந்தா நடந்திருக்கு. பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டே போய் எங்க இருந்தா நடந்திருக்கு? கொழும்புல தான் நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா then what we can find, Kachadíவு is not belong to whom? இந்தியா. அதானே கணக்குக்கு அப்படிதானே ஆகுது. சொன்னா கோச்சுக்க போறீங்க. பட் உண்மைதான், கச்சத்தீவு நம்மளுது சார் அப்படின்னா அங்க ப்ரான் நல்லா கிடைக்குங்க. கோல்டன் ப்ரான்னு சொல்லுவாங்க. வண்டர்ஃபுல் ப்ரான் இட் இஸ். 275 ப்ரான்னு சொல்லுவாங்க. பெரிய ப்ரான் அது நல்லா இருக்கும். அந்த ப்ரான் அது ஒரு லக்கு. ஏன்னா மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு லக் சம்பந்தப்பட்டது தானே. வலை போட்டா சில டைம் மீன் மாட்டாது, சில டைம் எக்கச்சக்க மீன் மாட்டிக்கும். என்ன சொல்றேன், ரைட்? ஒரு 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 50 வஞ்சரம் மாட்டினுச்சுன்னா திருப்பி வந்துருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா காலாகத்தை மாட்டினா எதுக்கு யூஸ்? 50 கிலோ மாட்டினாலும் யூஸ் இல்லை, 50 கிலோ 500 கிலோ மாட்டினாலும் யூஸ் இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்ப அங்க போனா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா லக். போட்ட காசு, டீசல் காசு, 10 பேர் போவாங்க, எல்லாத்துக்கும் அது. அதனால அங்க போறதை நம்ம பார்க்கிறோம். புரியுதா என்ன சொல்றேன்? ரைட்? ஆமே, ஓகே. ஸோ அதனாலதான் இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் அங்க போறதை பார்க்கிறோம். இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் சொல்லக்கூடாதா? தமிழ் ஃபிஷர்மேன்ஸ். புரியுதா என்ன சொல்றேன்? நீங்க எழுதும்போது என்னன்னு எழுதுங்க. இந்தியன் ஃபிஷர்மேன் எழுதுங்க, தமிழ் ஃபிஷர்மேன் எக்காந்த கூட எழுதிடாதீங்க. ஆனா நேஷனல் மீடியா மொத்தமா என்னன்னு அட்ரஸ் பண்றாங்க? தமிழ் ஃபிஷர்மேன் தான் இது வரைக்கும் அப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க. அது மாறவே இல்லை. அது யான்னு ஒன்றும் சொல்ல தெரியல. ஆமா, ஓகே, ஃபைன். ஸோ இதான். ஸோ 1974 அக்ரிமெண்ட் சொல்லிட்டேன், 1976 அக்ரிமெண்ட் சொல்லிட்டேன். கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, கண்டிப்பா அது யாரு கண்ட்ரோல்ல இல்ல, இந்தியா கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? டீல் போட்டு செசிட் பண்ணாங்க. யூஎஸ்ல ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. You guys know what is called principle of equidistance, right? What is Thalberg doctrine? இது சொல்லலாம் நீங்க. What is Thalberg doctrine? 5 days முன்னாடி நியூஸ்ல இருந்த ஒரு டாக்டர் நான் கேட்கிறேன். Is there any problem between India and Pakistan in the last 10 days? Sir Greek யாருது? இந்தியாவதா? எல்லாமே இந்தியாவதா இருக்கணும்ல. Actually, Sir Greek belong to Pakistan. ஒரிஜினல் அக்ரிமெண்ட் பிட்வீன் இங்க கட்ச் ராஜாவுக்கும் சிந்து ராஜாவுக்கும் அக்ரிமெண்ட் படி ராணா அந்த சர் கிரீக் இருக்குல்ல, அதோட ஈஸ்டர்ன் பேங்க் வரைக்கும் பிலாங்ஸ் டு ஹூம்? சிந்து ராஜா. ஓகே, ஃபைன். ஈஸ்டர்ன் பேங்க்னா எது வரைக்கும் வந்துருது? இந்தியாவோட கரை வரைக்கும் வந்துருது. புரியுதா? ஆனா அது யாரு ஒத்துக்க மாட்டேங்க? இந்தியா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல இந்த ரீஜன்ல ஸ்மக்லிங் நிறைய நடக்குது. பிஎஸ்எஃப் ஓட குற்றச்சாட்டு தான் ஸ்மக்லிங். முக்கியமா என்ன ஸ்மக்லிங்? மெடிசன்ஸ். ஓபியம்ல மேல பஞ்சாப் ஆண்ட. புரியுதா என்ன சொல்றேன்? இங்க என்ன இல்ல, ஓபியம் கிடையாது, இங்க மெடிசன்ஸ், நிறைய ஃபேக் மெடிசன்ஸ். ஏன்னா இந்தியா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ரான்பாக்ஸி, கிளாஸ்கோஸ்மித் கெலன், சன் ஃபார்மா, ரெட்டி லேப், ஏகப்பட்டது இருக்குல்ல. ஸோ அத ஃபேக் மெடிசன்ஸ். புரியுதா என்ன சொல்றேன்? ரைட்? அப்ப இந்த ஏரியாவை நானும் ரோந்து பணி ஈடுபட்டாதான் என்னால என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அப்ப இதை பிரிக்கணும். எதை? அந்த சர்க்கிக் ரிவரா சீயா? ஒரு கணக்குக்கு ஒரு ரிவர், அதை சுத்தி தான் என்ன இருக்கு? மார்ஷ்லாண்ட் இருக்கு. அந்த ரிவரை சுத்தி நடக்குது. அந்த ரிவரை பிரிக்கணும். ரிவரை பிரின்சிபல் ஆஃப் ஈக்விடிசன்ஸ் வச்சு பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாதுன்னா, ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவருக்கு நடுவுல சென்ட்ரல் லைனை மார்க் பண்ணீங்கன்னா சில டைம் ரிவருக்கு ஒரு சைடு டெப்த் கம்மியா இருக்கும், ஒரு சைடு டெப்த் அதிகமா இருக்கும். டெப்த் அதிகமா இருந்தா லாபமா, டெப்த் கம்மியா இருந்தா லாபமா? ரிவர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்? நேவிகேஷன் நடக்கும், ஃபிஷிங் பண்ண முடியும். ரெண்டுக்கு தானே யூஸ் அது. கரெக்டா? ரோந்து பணியில ஈடுபடலாம். வாட்டர் பேட்ரோல்ஸ் இருக்குல்ல, அதுல ஈடுபடலாம். அப்ப அந்த அந்த கணக்குக்கு ஒரு
ஒரு ரிவர், அந்த ரிவர்ல எந்த சைடு ஆழம் இருக்கு எந்த சைடு ஆழம் இருக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்பதான் என்ன டாக்டர் அப்ளை பண்ண முடியும்? கல்வெட் டாக்டர். இது நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு, 4-5 நாள் முன்னாடி இருந்துச்சு. பிசிஎம் 15 பையன் சொல்றான். புரியுது என்ன சொல்றேன்னு? பிசிஎம் 15 ஆஃப் 2026. ஓகே ஓகே. நேத்து நேத்து 11 மணில இருந்து கிளாஸ் எனக்கு. ஓகே, அவங்களுக்கு 2 hours கிளாஸ்ல அவன் கேட்டான், சார் தல்வி படிச்சேன் புரியல சார் அப்படின்னு. ரைட் ஃபைன், சும்மா சும்மா சொன்னேன், டோன்ட் மைண்ட். நம்ம தான் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கமே, அதனால அப்படிதான் இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்? ரைட் தம்பி, கொஞ்சம் மொபைல் ஃபோன் பார்க்க எடுத்துப்பா, கொஞ்சம் அப்புறம் பாருப்பா தம்பி. நான் பேசுறத கவனி என் கிளாஸ்ல. அப்புறம் எது கிளாஸ்க்கு வந்துகிட்டு ரஃப் டைமண்ட்ஸ்லயும் இதே பஞ்சாயத்து அவங்ககிட்ட. கவனிங்க ப்ளீஸ். ஆமே ஓகே. நீங்க பார்க்கணும்னா போய் வெளியே தாராளமா பாருங்க, நான் என்ன சொல்ல போறேன். நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன். சரி ஓகே, ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருவாப்புல தம்பி அப்படின்னா, அப்ப எனக்கு என்னப்பா மரியாதை? என்னப்பா ஆப்பா அப்படின்னா ஏர் ஃபிலிமா கேப்ஷனா அப்படின்னா எழுதுப்பா. இது அப்படிலாம் பண்ணாதீங்க, எழுதுங்க. நீங்க என்ன மெயின்ஸ் எக்ஸாம்ல கேப்ஷனை நோட் பண்ண போறீங்க? சரி ஓகே ஃபைன். எது சொன்னாலும் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை, இது சொன்னாரு அது சொன்னாருன்னு என்னதான் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றது எதுக்கு? சொல்லுன்னா சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுச்சு சத்தியமா. ஓகே, அதான் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, இதில் ஒரு ஏத்து வேற பேசுவீங்க. ஆமே ஓகே ஃபைன் ரைட். சரி என்ன பண்றது, ரைட் ஃபைன். சரி, அப்ப தல்வக் டாக்டர், இந்த தல்வக் அப்ப என்னன்னா ஒரு ரிவர்ல எங்க ஆழமான பகுதி இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அதை மார்க் பண்றதா உங்களால புரிஞ்சுக்க முடியுது. மனுஷனா போய் மார்க் பண்ண முடியும்? எல்லாம் சோனாஸ் வச்சு மார்க் பண்ணி அந்த ஆழமான பகுதி மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு லைனா கிழிப்பாங்க. அந்த லைனுக்கு ஒரு சைடு ஒரு நாடு இன்னொரு இப்படி இருக்கும். இப்ப இதான் ரிவர்னு வச்சுக்கோங்களேன், ஆழமான பகுதி இங்க இருக்கு, அப்படியே இப்படி மார்க் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப இந்த சைடு இந்த நாட்டு அந்த சைடு அந்த, இதுதான் என்ன டாக்டர், தல்வெக் டாக்டர்னு சொல்றது. இதான் தல்வெக் டாக்டர். ஆமே ஓகே. இப்ப யூ கைஸ் நோ வாட் இஸ் யுனைடெட் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீஸ். காட் இட் ஃபைன். இப்ப ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவுல ஒரு 400 நாட்டிக்கல் மைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதை அப்ளை பண்ணிக்கலாம்? இதை அப்ளை பண்ண முடியும். ஆனா தமிழ்நாட்டுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்க என்ன பிரின்சிபல்னா, பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி டிஸ்டன்ஸ். ஸோ தல்வக் டாக்டர் ரிவர் லென்த்தி சி பவுண்டரி யுனைடெட் கன்வென்ஷன் ஆஃப் சீஸ், இது என்ன ஆயிடுது? என்னது? பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி டிஸ்டன்ஸ். இப்ப யூஎஸ்ல ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்திரா காந்தி வேணும்னே பேஸ் லைனை வேற இடத்துல வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதாவது இப்ப இந்த ரவுண்ட் இருக்கு, எக்ஸாக்டா ரவுண்ட் இல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஊரு அவங்களுக்கு இப்படி இருக்கு, கரெக்டா? இப்ப இங்க பேஸ் லைன், இத பேஸ் லைனா வச்சு ஈக்விடிஸ்டன்ஸ் கணக்கு வச்சா மேபி கச்சத்தீவு நமக்கு வந்திருக்கலாம். அந்த பேஸ் லைனை மாத்தி வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. புரியுது என்ன சொல்றேன்? இது எந்த லெவலுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியல. ஆனா யூஎஸ் டாக்குமெண்ட் அதான் சொல்லுது. they have changed the baseline. So baseline கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வைக்கும் போது அந்த முன்னுரிமைக்கு குட் லேண்ட் அது எங்க போயிடுது? அவங்களுக்கு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஏன்னா 1971 வார்ல நம்ம தேவையில்லாம எங்க இன்வால்வ் ஆனோம், பாகிஸ்தான் இஷ்யூல இன்வால்வ் ஆனோம்னு சொல்லி இந்தோனேஷியால இருந்து எல்லாரும் நம்மளை திட்ட, அப்ப நமக்கு சொந்தக்காரங்க நம்மள விட்டு ஓடிடக்கூடாதுன்றதுக்கோசரம் என்ன பண்ணாங்க, இத இந்திரா காந்தி இதை பண்ணதான் சொல்லுவாங்க. இதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமே ஓகே ஃபைன். So that's about this issue. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். இன்டர்வியூ சார், ஹவு டு ஆன்சர் இன்டர்வியூ கொஸ்டின் கச்சத்தீவு. அதான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்க, இன்டர்வியூல கேட்டாங்கன்னா சிம்பிளா முடிச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, அக்ரிமெண்ட் படி இதான். இல்ல தமிழ்நாட்டுல இருந்து வாங்கி தரணும்னு சொல்றாங்க, அதுல உங்க டேக் என்னன்னு கேட்டா அப்படிலாம் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் யாரோட வேலை? கவர்மெண்டோட வேலை. கவர்மெண்ட் பிற்காலத்துல அப்படி இருக்குன்னு நினைச்சு டிப்ளமேட்டிக் மிஷன் ஸ்டார்ட் பண்ணா என்ன போட்டா நானும் பேசுவாங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட் அதெல்லாம் எல்லாம் வேலையை பாருன்னா என் வேலையை பாருன்னு தூக்கி பாலை யார் கோர்ட்ல போட்டு விட்டுருணும்? பொலிட்டிஷியன் கோர்ட்ல போட்டு விட்டுருணும். நம்ம என்ன கருத்தெல்லாம் சொல்றதுக்கு சார், இட் இஸ் அவுட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். இது யாரோட கண்ட்ரோல்? கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். அவ்வளவுதான். ஏன்னா பொலிட்டிக்கல் பாஸ் நீ போய் வாங்கி கொடுப்பா, பேச்சுவார்த்தை பண்ணா போய் என்ன பண்ண வேண்டியதான்? பேச்சுவார்த்தை பண்ண வேண்டியதான். புரியுது என்ன சொல்றேன்? why we didn't use the principle of equidistance in this sir? எப்பா பிரின்சிபல் ஆஃப் equidistance யூஸ் பண்ணா ரிவர்ல ஆழம், இப்ப நீங்க காவேரி ரிவர்லாம் போனீங்கன்னா கரையோரத்துல ஆழமா இருக்கும்பா. கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா உள்ள எப்படி இருக்கும்? மேடா இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்? அப்ப கொஞ்சம் தூரம் போனா ஆழமா இருக்கும். ரிவர்ல குளிச்சிருக்கீங்களா?
ரிவர்ல எங்க ஆழம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. புரியுதா? ஏரியில அப்படி இல்ல. ஏரி எப்படி இருக்கும்? இப்படிதான் வெட்டியிருப்பாங்க. இப்படிதான் இருக்குது. ஆனா ரிவர் அப்படி இல்ல. அங்கங்க கொஞ்சம் மேடு மேடா இருக்கும். யாருக்கும் தெரியாது. எங்க ஆழம் இருக்கு, எங்க ஆழம் இருக்குன்னு தெரியாது. சோ அதனால ஆழம் இருக்க பகுதி ஈக்குவலா 2 பேத்துக்கு என்ன ஆகணும்? ஷேர் ஆகணும். அதனால டீப்பஸ்ட் பாயிண்ட மட்டும் அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த சைடு உனக்கு, இந்த சைடு எனக்குன்னு கொடுப்பாங்க. அந்த அந்த டாக்டரின் பேர் தான் என்னது? கச்சத்தீவு. புரியுதா என்ன சொல்றேன்? டிட் யூ விசிட் கச்சத்தீவு? நான்லாம் போனது இல்லையா. பட் ஐ ஹேட் அன் ஆப்ஷன் டு கோ டு கச்சத்தீவு பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட இவங்க தான் இன்னமும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த செயின்ட் ஆண்டனிஸ் டெம்பிள் நடக்கும்போது ஃப்ரம் இன்னும் ராமேஸ்வரத்துல இருந்து இல்லைன்னா வந்து ராமநாதபுரத்துல இருந்துலாம் போறாங்க தான். ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. பட் ஐ டிடன்ட் கோ. அது எனக்கு ஒன்றும் பெருசா விருப்பம் இல்லை. No sir, I asked Kachativu why we used equidistance. Why not Talvak? ஏன்னா Talvak doctrine is applicable only in the case. Reverse. புரியுதா? இது அருணா இது எப்படி இருக்குன்னா, ஏன் சார் 5க்கு 5ன்னு வைக்காம 6ன்னு பேர் வச்சாங்க? இல்ல யாருக்கு சார் 6க்கு அப்படி இருக்குடா? ஆமா நான் என்னமா பண்ணுவேன்? இப்ப என் பேர் ரிஜேஷ்னா எந்த ரிஜேஷ் தான். ஏன் சார் உங்களுக்கு ராஜேஷ்னு பேர் வைக்கல? என்னமா பண்ணுவேன்? So Talvak doctrine is applicable only where? Reverse. Because that doctrine is related to அந்த பாயிண்ட் எதை மார்க் பண்றது? ஆழமான பகுதி. அப்படி தேவையில்ல தானே எங்க ஓஷன்ல சீல இவ்வளவு பெரிய ஏரியா இல்ல. சோ அங்கங்க வண்டி குறுக்கு ஓட்டிக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். புரியுதா என்ன சொல்றேன்? ரைட். சார் கச்சத்தீவு நம்ம கொடுத்து சவுத் ஆஃப் கன்னியாகுமரி பேஜ் பேங்க வாங்கிட்டோம்ல சார். தட்ஸ் வை. அப்படிலாம் தெரியலையப்பா. ஆமே ஓகே ஃபைன். அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு சைடுல கொடுத்துட்டு ஒரு சைடா வாங்கிட்டோன்றது அவசரம். இது நம்மளுது இல்ல நம்மளுதுன்னு எந்த காரணமும் இல்ல. ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நெவர் டிட் ஃப்ரம் இந்தியா. எங்க கச்சத்தீவு. அப்ப கச்சத்தீவு யாருது இல்ல, நம்மளுது இல்ல. சிம்பிளா விட்டுறதா நல்லது. ஆமே ஓகே ஃபைன். லீவ் திஸ் அகைன். Then we start with German Constitution. German Constitution. German Constitution, the chancellorன்ற கான்செப்ட். அந்த ஒரு கான்செப்டுக்காக வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன். நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா தான் இருக்கும். ஒன்று பெருசா யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் திஸ் திங். பட் ஸ்டில் அந்த சான்சலர், த ரோல் ஆஃப் சான்சலர். இப்ப நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி அவங்க என்னன்னு சொல்றாங்க? சான்சலர்னு சொல்றாங்க. எழுதிக்கோங்க. ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன் is called as basic law. German constitution is called as basic law. 1949. ஏன்னா செம்மையா வாங்கினாங்க. எதுல? வேர்ல்டு வார்ல சமத்தையா வாங்கினாங்க. அதனால இனிமே இந்த பஞ்சாயத்துலாம் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்க? பேசிக் லான்னு ஒண்ணு எழுதி 1949 அதை சிமெண்ட் பண்ணிடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெருசா அதுக்கப்புறம் அவங்க நியூ ரிபப்ளிக்லாம் எழுதல. அந்த ஒரு ரிபப்ளிக் இன்னும் இருக்கதான் செய்து. This form of government is Federal Parliamentary Republic. Federal Parliamentary Republic. Federal Parliamentary Republic and amendment to German Constitution. Amendment to German Constitution needs 2/3 majority in both the houses. 2/3 majority in both the houses. 2/3 majority in both the houses. I hope you understand. Am I okay? World history நடத்திட்டாங்கல்ல? வேர்ல்டு ஹிஸ்டரி நடத்திட்டாங்கல்ல? அப்ப என்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கணுமே, இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? வெஸ்டா ஈஸ்ட் ஜெர்மனியான்னு? ரைட் ஃபைன். அப்ப அந்த கேள்வி கேட்டிருந்தோம். வெரி குட் ஃபைன். ஆன்சர் பண்ணி சந்தோஷம். எழுதிக்கோங்க. This constitution was implemented only in West Germany. Implemented only in West Germany. I hope you understand, right? Compare to Indian Constitution. German Constitution is short and concise. Compared to Indian Constitution, German Constitution is short and concise.
short and concise. Because it is around 150. Because it is around 150 constitutions. Because it is around 150 less than 150 150 constitution தான் எங்க இருக்கு, ஜெர்மனில இருக்கு. less than 150 constitution தான். ஓ சாரி, ஆர்டிகல்ஸ்ல சாரி, less than 150 articles. இல்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா, நான் just checked. ஓகே ஃபைன் ரைட், வேற எதுவும் இல்ல. அடுத்து, this constitution is derived from the people. This constitution is derived from the people as like Indian constitution. As like Indian constitution. As like Indian constitution. As like Indian constitution. Moreover, President do have ceremonial powers. President do have ceremonial powers. As like Indian constitution. As like Indian constitution. அதாவது ஒரு ஐஃபன் போட்டு Indian president have some real powers போட்டுக்கோங்க. Indian president have some real powers. பட் அந்த ஒரு பிரசிடென்ட்க்கு என்னவே கிடையாது, சுத்தமா ரியல் பவர்ஸ் கிடையாது. There is no real powers at all for that எங்க ஜெர்மனி, சுத்தமா இல்ல. ஓகே, அடுத்து சான்சலர். CHANCELLOR. Chancellor is considered to be the head of the government. Chancellor is considered to be the head of the government. With the real executive power. Who can be equated to Prime Minister of India. Prime Minister of India. இந்த சான்சலர்ன்ற ஒரு கான்செப்ட் உருவானதே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். Who is considered to be the Iron Man of Germany? பிஸ்மார்க் தான் ஃபர்ஸ்ட் சான்சலர். வில்ஹெல்ம் I இருக்கும் போது இவர் தான் ஃபர்ஸ்ட் சான்சலர். அப்புறம் அந்த சான்சலர் பதவி என்ன ஆயிடுச்சு, நிரந்தரம் ஆயிடுச்சு. 1949 அப்புறம் அந்த சான்சலர் பதவி சிமெண்ட் பண்ணி சான்சலர் என்ன ஆயிட்டாங்க, ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவரை ஹோல்டு பண்றாங்க. அண்ட் இவரை ஹிட்லர் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபியூரர். ஃபியூரர்னா என்ன அர்த்தம்? ஃபியூரர் which means கான்ஸ்ட், அதாவது பவர்ல எப்படி பார்க்கலாம் அர்த்தம். ஓகே, நோ, ஃபியூரர்னா போத் பிரசிடென்ட் அண்ட் சான்சலர். அதான் என்னது ஃபியூரர். ஒரே இண்டிவிஜுவல் தான் ரெண்டு போஸ்டையும் ஹோல்டு பண்ணுவார். அதனாலதான் அவருக்கு என்ன வார்த்தை, ஃபியூரர்னு வச்சு. FUHRER. ஹெச் அங்க சைலண்ட், ஃபியூரர்னு படிப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ரெண்டு பவரும் யாரு கம்பைன்டு, ஃபியூரர். அவர் தான் அஃப்கோர்ஸ் 1933 he came to power. Of course 1945 he died. Okay, so 1949 they wrote the basic law. Okay fine. அடுத்து தொடர்ந்து எழுதிக்கோங்க. Bicameral legislation with both upper and lower house. Both upper and lower house as like India. Further, they have federal constitutional court. Which is equivalent to Supreme Court of India. The concept of judicial review is very strong. As like
as like Supreme Court of India. As like Supreme Court of India. So judicial review இருக்கு. ஸோ அப்போ யாராவது அந்த கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒன்றுக்கு 2 தடவை என்ன பண்ணிட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க. வேர்ல்டு வார் 1 and 2ல அனுபவிச்சதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஓகே, அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி பேசிக் ரைட்ஸ். Fundamental rights is considered to be basic rights and it is strongly guarantees and is strongly guaranteed and properly executed. Strongly guaranteed and properly executed. Strongly guaranteed and properly executed. You got it? Fine. Number அதே மாதிரி தான் என்னது, strongly executed னு சொல்லலாமா? But in India, we have reasonable restrictions. But in India, we have reasonable restrictions. Reasonable restrictions. Emergency provisions are very much limited. அடுத்த லைன் எழுதிக்கோங்க. Emergency provisions are very much limited and strictly controlled. Emergency provisions are என்னங்க, very much limited and strictly controlled. Strictly controlled. But in India, the powers are very wide. But in India, the powers are very wide. Comparatively, India power என்னதான், ரொம்ப wide தான், டவுட்டே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன், ரைட்? ஏன்னா we have என்ன எமர்ஜென்சி 352, 356, 360 நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு யார் ஓகே சொல்லணும்? Who should say okay in India for national emergency 352ல? யாரு 352 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாரு? Cabinet should say okay. Is there any word cabinet in Indian Constitution? Is there a word cabinet in Indian Constitution? Only once. அது எதுக்காக ஆட் பண்ணதா? இதுக்காக 44th Constitutional Amendment cabinet வார்த்தை ஆட் பண்ணிக்க. No council of ministers கிடையாது. So cabinet returned recommendation of the cabinet should be submitted to the President of India. Hence, national emergency can be declared. அதாவது ஒன்று தெரியும் நினைக்கிறேன். ப்ராப்ளி அந்த வார்த்தையை மாற்றினதெல்லாம் ஆர்ம்டு ரிபெலியனை, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை ஆர்ம்டு ரெபெலியனை மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அம்மா அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்து பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. ஆமே, ஓகே ஃபைன். அந்த ஊர்ல அந்த மாதிரி பெரிய பவர்ஸ்லாம் இல்லை. ஏன்னா பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்க அப்படின்னா, they find that யாராவது எமர்ஜென்சி கொண்டு வந்து ஹிட்லர் மாதிரி திருப்பி யாராவது பஞ்சாயத்து பண்ணிட்டாங்கன்னு அந்த ஊர்ல நீங்க நாசம்ன்ற வார்த்தையை டைப்பே பண்ண முடியாது. நீங்க வீட்டுல உட்காந்து நாசம் அதில் டைப் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க போலீஸ். இதுக்கடா டைப் பண்ற அப்படின்னு. ஏன்னா நாசம் என்ன வார்த்தையா பார்க்கப்படுது? செடிஷன் வேர்ட். நீங்க பப்ளிக்ல எந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, நாசமா பயன்படுத்த முடியாது. ஆமே, ஓகே ஃபைன், ரைட். ஸோ அதனால அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வச்சு, ஏன்னா பயப்படுறாங்க அவங்க. ஏன்னா கை ஃபுல்லா பிளட் அவங்களுக்கு. அதான் பிரச்சனை. நீங்க என்னதான் ஜெர்மனிய சூப்பர் ஊர்னு சொன்னாலும் அவங்க கையில பிளட் இருக்கு. ஏன்னா வேர்ல்டு வார் 1ம் சரி 2ம் சரி. ஆமே, ஓகே ஃபைன். ஸோ அதனால அது கொஞ்சம் அது அவங்கள ரொம்ப பயமுறுத்துது. அதனாலதான் அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அளவா இருக்கும். பார்த்தா தெரியும். பிரான்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி பெரிய பிரச்சனை என்ன பண்ண மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா எக்கனாமிக்கலி அவங்க பயங்கர ஸ்ட்ராங்ல. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல அவங்க தான் டான். பாஷ், சீமன்ஸ், ஃபோக்ஸ் வேகன்ல, அது வாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஃபோக்ஸ்னா பீப்புள்ஸ் வேகன். ஃபோக்ஸ்னா யாரு? மக்களை குறிக்கிறது. ஃபோக்ஸ் வேகன். அது அந்த அது அவங்க லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் பஞ்சாயத்து ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் ஏதோ எழுதிக்க வேண்டியதான். ஆஃபெல் அப்படின்னா ஆப்பிள்லாம். ஓகே ஃபைன், ரைட். குட் அண்ட் மார்கன் அப்படின்னா குட் மார்னிங் அப்படியா? புரியுது என்ன சொல்றேன்? என் பையன் படிக்கிறேன் ஆக்சுவலி ஜெர்மனி. ஸோ அதனால நமக்கு என்ன புரியும், சூப்பரா பேசுற அப்படின்னு சொல்ற வேண்டியதான். ஓகே ஃபைன். ஸோ அதனால தட்ஸ் அதர் திங்ஸ் கோர்ஸ். சார், ஜெர்மனி தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் ஹியூமன் ரைட்ஸ். இல்லைங்க, அதாவது இந்தியா அளவுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நிறைய லீகலியே யாரு கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்க
மெம்பர்ஸ் கொடுக்கப்படுது. இங்க இருக்க அளவுக்கு டெஃபினட்டா அங்க என்ன இல்லைன்னு தான் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இல்லைன்னு தான் பார்க்கலாம். நிறைய they have given good things to those people because ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. The whole things is completely changed இல்ல. அதனால they have given it. So German follow ethnic nationality, but Indians are pluralistic culture. So that is more liberal than Indian constitution. Assumption is correct. Okay, அதான் நாசிசம். நாசிசம் என்ன சொல்லுது? ஜெர்மன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ரேஸ்காரங்கன்னு சொல்லுது. ஆரியன்ஸ். அதானே அவரோட ஆரியன் பியூரிட்டி அண்ட் ஜூஸோட இம்பியூர். ஸோ அங்க இருக்கவங்க எல்லாமே பேசிக்கலி ஒரே ஒரு காரங்க. அதனால பெருசா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரல. தட்ஸ் அசம்ஷன் இஸ் மோர் ஆர் லெஸ் கரெக்ட் தான், நோ டவுட். அதை எக்ஸ்பிரஸ்ல எங்கேயும் சொல்லல. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? எம்பிபிஎஸ் அட்மிஷன் 2 lakh per yearன்னு சார் இன் ஜெர்மனி. அப்படியா? 2 லட்சமா? ஓகே ஃபைன். நம்ம ஊர்ல கோடிக்கணக்கில் விற்கிறாங்க. அங்க 2 லட்சம் பரவாயில்ல தானேங்க? ஆமே ஓகே. எஸ்ஆர்எம் ஓனர் அரெஸ்ட் ஆனார் தெரியுமா? எஸ்ஆர்எம் ஓனர் அவர் இப்ப அவர் கட்சி வச்சிருக்காருல, ஐஜேகே கட்சி. அவர் அம்மா தூக்கி உள்ள போட்டாங்க. 104 கோடி ரூபாய் ஊழல். ஆமே ஓகே ஃபைன். ஸோ ஸோ அப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. எதுக்கு இது ரெக்கார்டிங்ல போட்டு நீங்க என்ன எடுத்து பரப்பி இன்னமும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அங்கங்க நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்கு. சரி, எனிஹவ் ஃப்ரீயா விடுங்க. ஓபிஎம் கேன் லீகலி கல்டிவேட் இன் ஜெர்மனி. இந்தியாவிலுமே லீகலா ஓபிஎம் நீங்க கல்டிவேட் பண்ணலாமே. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங்ல ரொம்ப நாளா. ஆமே ஓகே ஃபைன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க டிஎம்சி காரங்க, எங்க ஊருக்கு ஃபார்மர்ஸ்க்கு என்ன கொடுங்க, கல்டிவேஷன் ஆஃப் இது கொடுங்க. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோல டைரக்டா நீங்க கல்டிவேட் பண்ணுவீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆன் தட். அதை போய் படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார்மர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆமே ஓகே ஃபைன். நீங்க பத்திரமா பார்த்துக்கணும், வேலிப்பட்டு பார்த்துக்கணும். ஒப்படைக்கும் போது யார் கையில கொடுக்கணும்? நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட அங்க இருக்கிற டைரக்டர் கையில தான் இந்த சென்ஸ் இருக்கணும். கையில கையில கொடுக்கறதுல அவரோட கண்ட்ரோல தான் நீங்க போய் கொடுக்கணும். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? BMW BMW ஃபாக்ஸ்வேகன் தானேப்பா. ஓனர் ஃபாக்ஸ்வேகன் தானே. தட்ஸ் வாட் ஐ செட். ஓகே. பட் ஜெர்மன் பீப்புள் கன்சிடர் ஹிட்லர் ஆஸ் அஸ் லீடர். அதுக்கு என்னங்க பண்றது? ஆமே ஓகே ஃபைன். எங்க காலேஜ்ல ஜெர்மன்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ஹிட்லர் நீங்க பாசிட்டிவா பேச முடியாது, நெகட்டிவா பேச முடியாது அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக நாங்க என்ன பேசுவோம்னா, ஹிட்லர் ஊருக்கு தான் கெட்டவர், உங்களுக்கு நல்லவர் தானே அப்படின்லாம் பேசுவோம். அவங்க முகம் அவங்களுக்கு தெரியும் ஊருக்கு யாரு தான் கெட்டவர்னு. ஆனா உண்மையாலுமே ஹிட்லர் அவங்க ஊருக்கு யாரு தாங்க ஹீரோங்க. அவன் ஓகே ஃபைன். ஹிட்லர் இஸ் கன்சிடர். அந்த நாடு ஃபாதர் நேஷன்ல, நம்ம ஊர் மதர் நேஷன், அவங்க ஊரு ஃபாதர் நேஷன். அதனால ஓகே, அவ்வளவுதான். என்ன பண்றது? நீங்க ஹிட்லரோட ஆட்டோபயோகிராஃபி படிச்சாலும் அதுலயும் நிறைய பாயிண்ட்ஸ் பி நோட்டட் இருக்கும். அதனால விடுங்க, அதெல்லாம் பேச வேண்டாம். பட் அதுக்காக ஹிட்லர் என்ன எழுதிட போறீங்க? குட் டெமோக்ராட்டிக் பார்லிமெண்டரி லீடர்னு எழுதிட்டு போறீங்க. ப்ராப்பர் டிக்டேட்டர் யாரு? எந்த லெவலுக்கு ஒரு ப்ராப்பர் டிக்டேட்டர்னா, அவரோட வயசுல சீனியரான இத்தாலியோட முசோலினியை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காருன்னா பாருங்களேன். முசோலினிக்கு நாசம் பிடிக்காது. புரியுது என்ன சொல்றேன்? ஏன்னா முசோலினி திங்ஸ் ஜூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் வார். நாசம் பிடிக்காது. முசோலினி இஸ் ஃபாசிஸ்ட். ஆமே ஓகே. பட் ஸ்டில் யாரை பத்தி இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு? ஹிட்லர். அதனால தானேங்க எதுக்கு போறாரு? டீத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இட்டாலி வேற குரூப் தானேங்க, இதுல தானே மாறினாங்க. புரியுதா என்ன சொல்றேன், ரைட்? அதனால அதை பத்திலாம் ஓகே. அவ்வளோ அவங்களுக்கு கேஸ்டுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? கேஸ்டுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? எனக்கு புரியலப்பா. அவங்களுக்கு கேஸ்ட் ஃப்ரீயா இருப்பாங்களான்னு கேட்க வரீங்களா? நோ, அங்க கேஸ்ட் இல்ல. ஜெர்மனில கேஸ்ட் இல்ல. So German also look like white in color and Jews also white. No, Jews white color கிடையாது. அதான் பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரேசம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். கண்ணால பார்த்து என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ரேசம் பிஎஸ் குஹா நடத்தியிருக்கேன். ஆமே ஓகே ஃபைன், ரைட் ஃபைன். நீங்க எல்லா சப்ஜெக்டும் பண்ற மாதிரி என் சப்ஜெக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நடத்தியிருக்கேன், போய் படிச்சு பாருங்க. 6 பேர் பிஎஸ் குஹா, நீகிரித்தோஸ், புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ், மங்கோலியாட்ஸ், வெஸ்டர்ன் பிரான்ச்சஸ், செஃபால்ஸ், மெடிடேரியன்ஸ் அண்ட் நார்டிக்ஸ். இது யாரோட பிரிவு அப்படின்னா, யார் இதை சொன்னது? பிஎஸ் குஹா.
இஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஸோ அதனால ஜூஸ் ஒயிட்னு சொல்ல முடியாது. ஜெர்மன்ஸ் ஒயிட், ஜூஸ் ஒரு கொஞ்சம் டஸ்கி கலர்ல தான் இருப்பாங்க ஆக்சுவலா ஸ்பீக்கிங். புரியுதா? ஸோ எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. இப்போ ஹிந்துஸ் நீங்க ஒயிட்டே பார்க்க முடியாது, ஹிந்துஸ் பிளாக்கே பார்க்க முடியாது, பார்க்கலாம். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஸோ அப்ப அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். புரியுது என்ன சொல்றேன்? ஓபியம் ஒன்லி ஃபார் மெடிசனல் பர்பஸ். எஸ், ஹெராயின் பண்ண முடியும் அது மூலியமா. பட் இங்க இந்தியால மெடிசனல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க. பிலிம்ஸ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரூப்ல கேட்ட ரிப்ளை இல்லை. பிலிம்ஸ் கிளாஸா? உங்களுக்கு ஏன்ப்பா பிலிம்ஸ் கிளாஸ் இப்ப கேவி? ஆக்சுவலி பிலிம்ஸ் கிளாஸஸ் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. பட் தட்ஸ் வாட் 2027 பிலிம்ஸ். எனக்கு புரியலடாமா என்ன கேக்குறீங்கன்னு. ஆமே, ஓகே ஃபைன் ரைட். சரி, நீங்க அடுத்து எழுதிக்கோங்க. ஃபெடரலிசம் strong states with real autonomy. Federalism, strong states with real autonomy. Strong states with real autonomy. But in India, yes, very good. Quasi-federal with unitary bias. Quasi-federal with unitary bias. Okay. Arun Pandi, yes, of course, Aryans, அதே Aryans தான் யாரும் German people. அதான் அவங்களோட thought process. Okay. Germany is very close to India. வெளியே தெரியவே தெரியாது. செம்ம க்ளோஸ் இந்தியாவுக்கு diplomatically. காரணம் இது ஒரு முக்கியமான காரணம். புரியுதா? Because both came from which mountains? What was the Caucasus mountains. Alps இன்னும் கொஞ்சம் தூரம் இல்ல? Caucasus mountains. So Caucasus mountains வந்து ரேடியல் பேட்டர்ன்ல உலகம் ஃபுல்லா யாரு டிராவல் பண்ணிருக்கா? இங்க யாரு? ஆரியன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு குரூப் எங்க வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. அதை தான் நம்ம ஆரியன் இன்வேஷன் பார்க்கிறோம். இருக்கா இல்லையான்றது அடுத்த டிபேட். ஓகே, பட் அது தியரியா பார்க்கிறோம் நம்ம. எஸ், தட்ஸ் a reason for swastik symbol. இங்க ஹிந்துஸ் will use the swastik symbol. அதை கொஞ்சம் நார்த்துக்கும் சவுத்துக்கும் டில் பண்ணா அதை என்ன ஆயிடுது? அவரோட நாசி சிம்பிளா எடுத்து. புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஸோ எஸ், தட்ஸ் அ பேசிக் ஐடியாஸ். புரியுது என்ன சொல்றேன், ரைட்? ஆமே, ஓகே. விச் டாபிக் யூ ஆர் டீச்சிங் சார்? வெரி குட். காம்படிட்டிவ் எக்ஸாம். பேரே காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வச்சிருக்கீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வைக்கக்கூடாது, காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வைக்கணும். ஒரே ஒரு எக்ஸாமை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புரியுது என்ன சொல்றேன்னு? புரியுது என்ன சொல்றேன்? புரியுதாப்பா? I am not you understanding what you are dictating. தெரியலடாமா என்ன சொல்றீங்கன்னா, நான் என்ன டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்தியாவுக்கும் ஜெர்மனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் விஷயத்தை டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரெலவெண்டா இருக்கிறதுனால. அவ்வளவுதான். ஆமே, ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வைங்க ப்ளீஸ். ஆமே, ஓகே ஃபைன். ஆரம்பிக்கும் போது எக்ஸாம்ஸ்னு வைக்காதீங்க. Concentrate only for UPSC exam. Okay, fine. Right, Deniga. Wapa. Right. Language, Germany. And in India, it is 22 official language. 22 official. Inga. India. அப்பா 22 official language India இருக்கு. நானும் சொல்றேன், எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கூட கவனிக்கல யாரும். 22 ஷெட்யூல் லாங்குவேஜ்ங்க. அது எப்படி ஆபீஷியல் லாங்குவேஜா மாறுனுச்சு? 22 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஜம்ப் இன் பண்ணி எழுதி கரெக்டா எழுதுறேன்ற பேர்ல 22 லாங்குவேஜ் என்னைக்குங்க ஆபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க? அது என்ன லாங்குவேஜ்? எத்தனை லாங்குவேஜ் தான் ஆபீஷியல் லாங்குவேஜ்? 2. ஒன்னு, இன்னொன்னு இங்கிலீஷ். அதை எழுதிக்கோங்க. So 22 scheduled languages and Hindi and English as the official language. Hindi and English as the official language. ஜெர்மன் லாங்குவேஜ் தவிர வேற எதையும் இங்க மதிக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே இங்க ஜெர்மன்ல தான். அதனால இங்க இருந்து வேலைக்கு போறவங்க கண்டிப்பா என்ன கத்துக்கணும்? ஜெர்மனி கத்துக்கணும். படிக்க கண்டிப்பா என்ன கத்துக்கணும்? ஜெர்மன் கத்துக்கணும். புரியுது? எல்லாமே ஜெர்மன். அப்ப அது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, தாய்மொழியில யோசிச்சா தாய்மொழியில படிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஆமே, ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க.
ஆமாங்க, ஜெர்மனிலயும் லேபர் ஷார்டேஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜெர்மனோட டிஎஃப்ஆர் 1.5 தான். ஆமே ஓகே. ஜெர்மனியோட டிஎஃப்ஆர் தமிழ்நாடு டிஎஃப்ஆர் 1 அப்படின்னு சொல்லி 2022ல எம்கே ஸ்டாலின் நம்ம சீஃப் மினிஸ்டர் அவங்க ட்வீட்டே போட்டாங்க. புரியுதா? அப்ப ஜெர்மன் அளவுக்கு யாரு வளர்ந்துட்டா தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்ற ஒரு அர்த்தத்துக்காக அதை ட்வீட் போட்டாங்க. புரியுதா? சோசியல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு போட்டாங்க. அவங்க ஒரு டிஎஃப்ஆர் கம்மி தான். அப்ப நேச்சுரலா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி விட்டு கீழே வந்துட்டா அங்க என்ன நடக்கும்? லேபர் ஷார்டேஜ் இருக்கதான் செய்யும். வேர்ல்டு ஃபுல்லா அவங்க என்ன பண்றாங்க? தே ஆர் இன்கமிங். ஜெர்மன்ஸ்க்கு ஈஸ்டர்ன் வெல்ல சுத்தமா பிடிக்காது. எஸ்பெஷலி துருக்கிக்காரங்க அந்த மாதிரி காரங்களாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப பிடிக்காத காரங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு? அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு. லைக் ஜப்பான் சொன்ன மாதிரி தான் இங்கேயும். புரியுது என்ன சொல்றேன்? இந்தியன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இப்ப அந்த கோத்தே இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் முல்லர் பவன் இங்க கோத்தே இன்ஸ்டியூட் இருக்கு. அங்க பயங்கரமா என்ன ஓடுது? ஜெர்மன் ஓடுது. புரியுது என்ன சொல்றேன்? ஜெர்மன் இஸ் a beautiful language also. I like German. அதனால தான் என் பையனை படிக்க வைக்கிறேன். பட் ஸ்டில் அங்க வேலைக்கு போறானா அதெல்லாம் அடுத்து அவங்க நம்பவும் முடியாது. திடீர்னு துப்பாக்கி தூக்கிட்டு ஆமா போர்னு போயிட்டா ஏன்னா கஷ்டம். ஓகே, ஸோ பார்ப்போம். ஷெட்யூல் லாங்குவேஜ்னா என்ன? ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ஆர் தோஸ் லாங்குவேஜஸ் which is given in schedule. ஹரி நான் உங்களுக்கு நடத்திருக்கேன் உங்க ரீஜனலிசம் சாப்டர்ல there are more schedule languages in demand. அதாவது ஆட் பண்ற டிமாண்ட்னு சொல்லியிருக்காங்க. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். ஸோ அப்ப ராஜஸ்தானி துளுலாம் போன கிளாஸ் கூட சொன்னேன் ஹரி. ஆமா ஓகே ஃபைன். ஸோ ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ஆர் கிவன் இன் ஷெட்யூல்டு. அந்த ஷெட்யூல் லாங்குவேஜஸ் நீங்க பல இடத்துல பயன்படுத்தலாம். ஆனா அபிஷியல் பர்பஸ்க்கு 2 லாங்குவேஜ் தான் பயன்படுத்துவாங்க. என்னென்ன? இந்தியன், இங்கிலீஷ். அவர் இந்தியா ஒன் லாங்குவேஜ் ஃபார்முலா மீன்ஸ் குட்டா சார்? கண்டிப்பா கிடையாதுங்க. எப்படிங்க ஒன் லாங்குவேஜ் குட்னு சொல்ல முடியும்? அப்ப தமிழ் வேணாமாங்க? தனப்பிரியா, வாசுகி. ஆமா ஓகே ஃபைன். இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கல ஆக்சுவலி. பட் ஸ்டில் இல்ல. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்திருக்கேன் உங்களுக்கு. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஒன் ஆஃப் தி பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அதுல ப்ளூரலிசம் பத்திலாம் நடத்திருப்பேன், செகுலரிசம் பத்தி நடத்திருப்பேன். திஸ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் ஜென்ரலா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்ன பண்ணும்? டைவர்சிட்டி என்ன பண்ணும்? நம்ம பிரிச்சு விடும். ஃபிராக்மெண்டேஷன், பால்கனைசேஷன். அது இல்லாம இந்தியாவில் அதை என்ன பண்ணிருக்கு? நம்மள சேர்த்து வச்சிருக்கு. அந்த கான்செப்ட் தான் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடாதுன்றது என்னோட ஐடியா. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். தட்ஸ் அபவுட் your German constitution. Am I okay? Fine, right? I'd end here. You have any doubts? Please ask me. இல்ல ஒரு ரிவிஷன் வேணா பார்க்கலாம் எல்லா கான்ஸ்டிடியூஷன்ஸையும். உங்க இந்த வீக் எக்ஸாம் இருக்கா உங்களுக்கு? கம்பேரிட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே. I'm not sure how many questions will come. And இது வரைக்கும் நடத்தின கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன வைக்க பார்க்குறேன்? கொஸ்டின்ஸ் வைக்க பார்க்குறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் we will discuss. Am I okay? Fine. எனி அதர் டவுட்ஸ்? டிஸ்கஷன் மாதிரி போனா போர் அடிக்கும் போது நீங்க டவுட்டா வேணா கேளுங்க. நாங்க எங்க படிச்சாதானே டவுட் கேட்க. ஸ்லைடு அனுப்புன்னு வாங்கி தான் வச்சுக்குவோம். ஆனா அதை படிப்போமான்னு கேட்டா என்னடாப்பா? ஆமே ஓகே. யாராவது படிச்சிங்களா அந்த ஸ்லைடை? ப்ளீஸ் உண்மையை சொல்லலாம். பிலிம்ஸ் கஷ்டமா இருக்கும். நவ் ரைஸ் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். காவியா ஓகே. பாதி ஹேண்டாமா? பாதி படிச்சேன் சார். காவியா ஹேண்டை ரைஸ் பண்ணல, சும்மா தெரியாம வந்திருக்கு. அப்புறம் எப்ப அதை வாங்குறீங்க? டெஸ்ட்டுக்கு படிப்பீங்களா? அப்ப இன்னைக்கு படிப்பீங்களா? பாருங்க, எல்லா ஆஸ்பிரண்ட் லைஃப்மே இப்படிதான். இதனால உங்களுக்கு பரவாயில்லைங்க, இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. ஜூன் மாசம் எக்ஸாம் முடிச்சு 40,000 ரிசல்ட் வருது. எனக்கு கிளியர் ஆயிடுச்சு 2013ல டிசம்பர்ல எக்ஸாம். அப்ப இங்க 6 months டைம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்னால. என்ன படிக்கணும்னே தெரியாது. புரியுதா? என்ன படிக்கணும்னே தெரியாது. இன்டர்நெட் ஃபாஸ்ட் கிடையாது. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். அப்பெல்லாம் கதறிட்டேன். புரியுது? நான் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமே ஓகே ஃபைன் ரைட். 20 கான்ஸ்டிடியூஷன் மனப்பாடம் பண்ணேன். புரியுது என்ன சொல்றேன்? ரைட். அந்த 20 கான்ஸ்டிடியூஷனை பின்னாடி கிளாஸ் எடுத்தா கார்த்திக் சார் ரெகுலரா கம்பெனி கிளாஸ் நீனே எடுத்துட்டார். 20 கான்ஸ்டிடியூஷன் மனப்பாடம் பண்ணேன். புரியுது என்ன சொல்றாரு? பெரிய புக்கு. ஓகே ஃபைன். ஸோ சரி ஓகே பாருங்க. ஸோ ஏன் பெருமை பேசுறதுக்கு இது இடம் இல்லை. வந்தா பெருமை பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. நான் சொல்றேன் எஸ் யூ கேன் டூ இட்னு சொல்ல வரேன். எல்லாரும் டைம் இல்லைன்னே சொல்றீங்க. அந்த 24 மணி நேரம் எங்கதான் போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட்ல which country constitution to ask sir for comparison? இது என்னப்பா நியாயமா இருக்கு? நடத்துனதே 6-7 தான். நீங்க மார்னிங் 1 day daily PYQ how 6 questions optional possible sir? நீங்க மார்னிங் 1 day daily PYQ how 6 questions optional possible? சத்தியமா புரியல காவியா.
Sir, fast revision of other constitution. Yes, we'll discuss fast revision of other constitutions. So I just ask you some questions you can answer. I mean, okay, fine. What is called Operation Unicorn? Unicorn is an animal. You have horn in his head. It can also fly, and it comes in all mythological characters. Operation London Bridge. These two operations was taken in UK after the death of what? Queen. Am I okay? Fine. So அந்த ஊர்ல எல்லாமே மாறும். யார் இறந்துட்டா? கிங்கோ குயினோ இறந்துட்டா. புரியுதா? அப்ப நம்ம ஊர்ல நோட்டு மாறுமா? காந்தி தாத்தாக்கு பதிலா வேற யாராவது போட்டு ருபி நோட் விட்டுருவோமா? நம்ம கிடையாது. விடுவோம். பட் ஹூஸ் ப்ரையாரிட்டி? காந்தி ஜி இஸ் ப்ரையாரிட்டி. கரெக்டா? பட் அங்க அப்படி இல்ல. குயின் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஊரு பவுண்ட்ஸ் நோட்ல யாரு வரணும்? கிங்கோட பிக்சர் வரணும். இப்ப சார்லஸோட பிக்சர்ஸ் அடுத்த நோட்ல வந்துட்டே இருக்கு. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். ஸோ அந்த மாதிரி பெக்யூலியரான விஷயங்கள் இதெல்லாம் எங்கெல்லாம் எழுதலாம். புரியுது என்ன சொல்றேன்? ரைட். விச் இஸ் வெரி மச் பெக்யூலியர். இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் நம்ம ஊர்ல நடக்கவே நடக்காது. பிகாஸ் நம்ம ஊர் என்ன ஊரு? ரிபப்ளிக் இல்ல. நோ நோ நாட் டெமோக்ராட்டிக். அந்த ஊர் தான் டெமோக்ராட்டிக். ஸோ ப்ளீஸ் வேர்ட் யூசேஜ் பார்த்து யூஸ் பண்ணோம். ரிபப்ளிக், நான் ரிபப்ளிக். நம்ம வந்து ரிபப்ளிக். அவங்க ரிபப்ளிக் இல்ல. அவங்க டெமோக்ரஸி, நம்மளும் டெமோக்ரஸி. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆன் திஸ் பர்பஸ். ஆமே ஓகே. சரி, அடுத்து வாட் இஸ் கால்ட் சிங்க்ரட்டஸ்மி? Which was the overall plan for her death, sir? Okay, very good, fine. Seri, do you know about the Constitutional Council of France? I have ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தேன். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் மாதிரி இந்தியாவில் ஒன்று என்ன பண்றாங்க? ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமா ஓகே. கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் ஆஃப் அப்பர் ஹவுஸ் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் ஆஃப் லோவர் ஹவுஸ் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவார். மொத்தம் எவ்வளவு பேர்? 9 பேர். பிளஸ் ஆல் தி எக்ஸ் பிரசிடென்ட்ஸ் வில் பி தி பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில். கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் இஸ் லைக் judiciary, legislative and executive. Constitutional Council responsible for overseeing president elections. Don't write, just listen. இதெல்லாம் அவங்க அது இதுல இருக்கு. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். அதே Constitutional Council is responsible for saying whether a particular law is constitution or non-constitution. இது யாரோட வேலை? இந்தியாவில் ஜுடிஷியரியோட வேலை. யார் பண்ணுவா? Constitutional Council அங்க பண்ணுவாங்க. புரியுது என்ன சொல்றேன்? ரைட். At the same time, they also act as a legislature because அவங்களால என்ன பண்ண முடியும்? சில லாஸை ப்ரொமோட் பண்ண முடியும். புரியுது என்ன சொல்ற? ஸோ அது 3. இந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் மாதிரி இந்தியாவில் என்ன ஆரம்பிங்க? கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் ஆரம்பிங்கன்னு டிபேட் இருக்கு. எப்போ நடந்துச்சுன்னா 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா டிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பெருசா அந்த டிபேட் இல்லதான். இப்போ நீங்க எழுதுங்க during 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏன்னா 100 கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுகிட்ட என்னமே அமெண்ட்மெண்ட்டை குரூப் விட்டுருவோம். பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் ரோல் வேணான்ற மாதிரி ஒரு டிபேட்லாம் வந்துச்சு. ஸோ சச் அ டிபேட் வாஸ் டேக்கன் ஃபார்வர்ட் எங்க இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுறது நல்லா இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்? ரைட். ஆமே ஓகே. ப்ளீஸ் டீச் பாலிட்டி பேசிக்ஸ் இன் இங்கிலீஷ். நோமா பாலிட்டி என்னது இல்ல. வெரி மெயின்ஸ் கிளாஸஸ் தானே வந்துட்டு இருக்கு. இல்லடா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஐ ஹோப் வி cannot work out with polity here. That too not me. I mean, okay. So European shares borders and rivers water peacefully through they are rivals once upon a time, but why it is not applicable to Asian countries? கச்சதீவு அதானுங்க நீங்களே சொல்லிட்டீங்களே. Once upon a time, because once upon a time they are not developed. Now they are developed. மொத்த யூரோப்ல நிறைய நேஷன்ஸ்ல டெத் பெனால்டி கிடையாது. டெத் பெனால்டி இல்ல, ஆனாலும் அங்க ரேட் ஆஃப் கிரைம் கம்மியா இருக்கு. புரியுது என்ன சொல்றேன்? நம்ம ஊர்ல டெத் பெனால்டி இருக்கு. பொக்சோ கேஸ் 5000 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு போன வருஷம். 5000 பொக்சோ கேஸ் இந்த ஹாசினி ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் there was an article இதுல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல they are beautifully written. பாருங்க எவ்வளவு கேசஸ் யூபில கேசஸ் இருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல தான் கேஸ் ஜாஸ்தி.
அது பாப்புலேஷன் வச்சு பார்த்தா யூபி 21 கோடி இல்ல பாப்புலேஷன் 20 கோடி 22 கோடி பாப்புலேஷன். அங்க 6000 கேஸ் என்னமோ, நம்ம ஊர்ல 8 கோடி தானே, 8 கோடிக்கு 5000 கேஸ். நம்பர் 3ல இருக்கோம். கணக்குக்கு நம்ம யாரு தான் ஃபர்ஸ்ட் தான். புரியுது என்ன சொல்றேன் ரைட்? அப்ப நம்ம இன்னும் என்ன ஆகல, ப்ராப்பரா டெவலப் ஆகல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி யோசிக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் பத்தி யோசிக்கணும். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அவ்வளவுதான். புரியுது என்ன சொல்றேன் ரைட்? மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கவர்னன்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் ப்ளீஸ். கவர்னன்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் அப்படி கம்பேரிட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் தான் கேட்டுட்டு இருக்கேன். ராஜ், whatever the Scandinavian countries, those 5 nations which happens to be nearby the Arctic pole of என்னதுங்க இந்த யூரோப், அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ் சொல்றோம். புரியுது என்ன சொல்றேன் ரைட்? ரைட் ஃபைன். எனிஹவ், வேற வேற என்ன வார்த்தை கேட்கலாம்? வாட் இஸ் காமன் லா அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் யூகே? காமன் லா அண்ட் கன்வென்ஷன்ஸ் சும்மா 2 பாயிண்ட் சொல்லுங்க. இல்லைன்னா இந்தியன் ஜுடிஷியரிக்கும் யூகே ஜுடிஷியரிக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின். Indian judiciary is, which means UK Supreme Court is not independent. If Parliament is sovereign, is it equivalent word that judiciary is not independent? அப்படிதான் சொல்லணும். You can use what words you use is correct only. It is Parliament sovereign. In India is not Parliament sovereign. Okay, but it is not an equal word of independence. Both the judiciaries are what only? Independence தான். But definitely என்ன கிடையாது, sovereign Indian Parliament is not sovereign. அதே மாதிரி நம்மளோட அதாங்க இந்தியன் கோர்ட்ஸ் ஜுடிஷியரி தானேங்க. கோர்ட் டு ஜுடிஷியரி என்னங்க டிஃபரன்ஸ்? ஸோ கோர்ட்ஸ் ஆர் ஜுடிஷியரி என்ன கிடையாது, சுப்ரீம் கிடையாது, பார்லிமெண்ட் என்ன கிடையாது, சாவரன் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல என்னன்னு சொல்லுவோம், அத இதே டயலாக் தான் நீங்க அப்பயும் சொன்னீங்க, அன்னைக்கும் அதே டயலாக் நான் மறுபடியும் மாத்தினேன். இட் இஸ் a proper blend of parliament sovereign and judicial supremacy. இதே மாதிரி தான் அன்னைக்கு சொன்னீங்க, இதே மாதிரி தான் யூகே காஷன் நடத்தும் போது நான் மாத்தேன், மறுபடியும் அதே சொல்றீங்க. எனக்கு மட்டும் தான் எப்படியா? சரி, ஓகே, ஃபைன், ரைட், ஃபைன். ஸோ அப்ப இப்படிதான் சொல்லணும். நீங்க கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம்ல எல்லா ஊர்லயும் யார் தான் சுப்ரீம்? கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம். இஃப் யூ கோ டு யூகே அகைன் ஹூ சுப்ரீம்? ஒன்லி கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம். போது என்ன சொல்றேன், அதை யாரும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்தியா இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஃபைன். Hostage or released from both sides, and there may any change to restart war. So you are speaking about Israel Palestine சொல்றீங்களா? தெரியலங்க, ஸ்டார்ட் ஆக மாதிரி தான் பரவாயில்ல, நம்ம என்ன சொல்ல அது தெரியல. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்தா கேட்கணும், ரொம்ப கஷ்டம். Judicial supremacy in India, but UK SC comes out parliament. Okay, what is the problem in Northern Ireland and UK? There is 2 Irelands, Northern Ireland and Ireland. Ireland is independent, Northern Ireland is yet to be independent. Northern Ireland revolutionary people இருக்காங்க. You guys know UK consists of 4 different parts: England, Scotland, Wales and Northern Ireland. Northern Ireland ரொம்ப நாளா என்ன கேக்குறாங்க, இண்டிபெண்டன்ஸ் கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, எப்படி நம்ம ஊர்ல இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுறோமோ அதே மாதிரி தான் they are asking for what? எங்கங்க இண்டிபெண்டன்ஸ், அவ்வளவுதான் விஷயம். புரியுது என்ன சொல்றேன்? அதுக்கு மேல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. காட் இட்? ஃபைன். இந்தியா ஆப்கானிஸ்தான் கொலாபரேஷன் ஐயா இல்லைங்களா? தாலிபான்ஸ் ஏங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, யாராவது என்னென்ன பண்ணுங்கடா, ரெகனைஸ் பண்ணுங்கடான்னு ஏங்குறாங்க. அதனால தாலிபான்ஸுக்கும் நமக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்க எப்பயுமே. புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? ஏன் அப்படின்னா, India is a cultured nation. Taliban also believes in what? Culture. அதனால அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன வச்சிருந்தாரு, பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. அதனாலதான்
சப்சிக்வெண்டா ஆப்கான் பார்லிமெண்ட்டை கட்டி குடிக்கும் போது அந்த பிளாக் என்ன பேர் வச்சாங்க? அட்டல் பிளாக்னு பேர் வச்சிருப்பாங்க. So, அட்டல் பிளாக்னு பேர் வச்சதுனால யாரு உடைக்க மாட்டா? தாலிபான்ஸ் உடைக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் அதான் நடக்குது. ஆமே ஓகே. So literally we can find the relationship is smooth only. பாப்போம் வேர்ல்டு ஃபுல்லா அவங்கள ரெகனைஸ் பண்ணுவாங்களான்றது பாப்போம். ஆமே ஓகே ஃபைன். ஹமாஸ் எஸ் தீபக், ஹமாஸ் இருக்க தான் செய்றாங்க. ஹமாஸ் இஸ் a very big organization. Hamas is being supported by Hezbollah also. So yes, of course இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் என்னைக்கு முடியும்லாம் எனக்கு தெரியலைங்க. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா 1 மாசம்னு சொன்னாங்க. அதனால I don't want to commentங்க. புரியுது என்ன சொல்றேன்? 1 month I thought that war will happen. This happens to be very very என்னங்க பெரிய பிரச்சனை. So அதனால I don't want to discuss about that. Did I miss anything? பார்த்திபன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அது எழுதிக்கோங்களேன். ஜெர்மன் லாஸ்ட் இயரா அதுக்கு தான் கேக்குறீங்களா பார்த்திபன்? இஸ் இட் சோ? லாஸ்ட் இயர் திஸ் ஹேப்பன்ஸ் அதுக்காக கேக்குறீங்களா இல்ல வேற என்ன ரீசனா? எனக்கு லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கு, அது மட்டும் எழுதிக்கோங்க. ஜெர்மனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ். இன் ஜெர்மனி vote of confidence is a formal procedure. In Germany, vote of confidence is the formal procedure. Like India. A formal procedure like India. It happens in parliamentary system. It happens in parliamentary system of Germany. Here, lawmakers vote on. Here, lawmakers vote on whether. Here, lawmakers vote on whether they still support chancellor or not. Chancellor or not. If the chancellor loses, he is forced to resign. And recall, forced to resign and call for fresh elections. புரியுதா? இதுதான் நார்மலா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இப்ப எக்ஸாக்டான வார்த்தை எடுத்து எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் டு நோ கான்ஃபிடன்ஸ். இப்ப மேல பார்த்தது நார்மலா நோ கான்ஃபிடன்ஸ் என்னன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் டு நோ கான்ஃபிடன்ஸ். ஒரு ஐஃபன் போட்டு ஆர்டிகல் மறந்துட்டேன், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஜெர்மன் ஆர்டிகல் ஓகே சரி எழுதுங்க. அக்கார்டிங் டு ஆர்டிகல் டேஷ் மட்டும் போட்டுக்கோங்க, நான் போறதுக்குள்ள சொல்லிட்டு போயிடுறேன். எப்படியும் ஆர்டினோ ஆர்டிகல் டேஷ் த பார்லிமெண்ட் கேன் ஒன்லி ரிமூவ் அ சான்சலர். Parliament can only remove a chancellor through construction vote of no confidence. Construction vote of no confidence. And at the same time, the new chancellor is elected. At the same time, you are electing the new chancellor. Here it means that you cannot just vote a chancellor. You cannot just vote a chancellor out. You cannot just vote a chancellor out without agreeing on the replacement. புரியுதா?
without agreeing on the replacement. Without agreeing on the replacement. புரிஞ்சுக்க முடியுதாப்பா? அப்ப இந்த சான்சலர் வேணான்னு நான் என்ன பண்றேன்? ஓட்டு போட்டனா கூட என்ன அழுத்தணும்? எனக்கு யார் வேணும்னு அழுத்தணும். அதனாலதான் அது பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா பார்த்திபன் and others? That's a nice question actually. Got it fine? அப்ப ஒரு சான்சலர் வெளியே அமிச்சா நம்ம ஊர்ல அப்படி இல்லையே. நம்ம ஊர்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டா அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு அங்கேயே முடிவு எடுக்கிறாங்க? கிடையாது. எங்க முடிவு எடுக்கணும்? எங்க? ஜெர்மன்ல முடிவு எடுக்கணும். புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? Here it is done to 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 prevent government instability. Government instability. Government instability. புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? அப்ப நம்ம ஊர்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா ஜெனரலா ஒருத்தர அமிச்சுட்டு இன்னொருத்தர அப்புறமே சூஸ் பண்ணலாம், இல்ல ஃப்ரெஷ் எலெக்ஷன் கால் ஃபார் பண்ணிடலாம். பட் அங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஓட் ஃபார் வாட்? நோ கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஒரு சைடுல என்ன பண்றோம்? நோன்னு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா அந்த சைடுல என்னன்னு பண்ணோம்? எஸ்ன்னு ஒருத்தருக்கு நோட்டு போட்டே ஆகணும். இல்லைன்னா அது என்ன கிடையாது, அதை வந்து என்னன்னு சொல்ல முடியாது, கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்ல முடியாது. புரியுது என்ன சொல்றேன்? அதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இஸ் தட் ஓகே? That's a nice one, la. That's a nice difference. Thank you for asking this question. I mean, okay, fine. எப்பயோ படிச்சது Article 67. Article 67. So Afghan interested to trade with India via Waha border. Okay, is it possible the negotiation with Pakistan? ஆகிதான் ஒத்துக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் வித்தியாசமான உலகத்துல இருக்காங்க. They won't explain. So, vote of confidence is again no confidence motion தானே vote of confidence சொல்றாங்க. அதே ரிவர்ஸா பாக்குறது தானே, நோன்னு ஓட்டு போடுறது தானே, அவ்வளவுதான். இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஓட்டுன்னு சொல்றதுக்கான ஒரே காரணம் ஒருத்தரை சென்ட் பண்றீங்க, அதே டைம்ல என்ன பண்றீங்க? ஒருத்தரை சூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஃபைன். anyhow we'll discuss UK constitution, we discuss Swiss, we discuss France, we discussed Chinese constitution, Russian constitution கொஞ்சமா பேசிருப்பேன்னு நினைக்கிறேன். Japanese constitution we have discussed, US constitution. கண்டிப்பா US president elections ஒரு கொஸ்டினா இருக்கும். ஆமே ஓகே ஃபைன். டெஃபினட்டா அது எத்தனை கொஸ்டின் தெரியல, பட் என்ன ஒரு கொஸ்டின் யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் பார்ப்போம். 150 வேர்ட்ஸ்ல கேட்கிறேன், எப்படி எழுதுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு என்ன சொல்றேன்? ரைட்? அண்ட் வி டிஸ்கஸ் அபவுட் ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் 13th amendment. 13th amendment லிட்டரலா அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ், அதனால தான் அதை நடத்திருக்கேன். உங்க மெயின்ஸுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு கணிப்பு தான், 100 கணிச்சா 1 தான் வரும். ஓகே, ஸோ வரல, நீங்க கணிச்ச தப்பா அடிச்சுன்னு சொல்ற போறீங்க, புரியுதா? என்னைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறது நம்மளோட வேலை தான். ஸோ இவ்வளவுதான் விஷயம். புரியுது என்ன சொல்றேன்? ரைட்? anyhow, thank you so much. We meet subsequently in discussions. Right? Thank you.